சரி சரி சரி. திருவடி வணக்கம் சுவாமி. அம்மா உத்தரவாளங்கள் சுபா அம்மா திருவடி வணக்கம். அம்மா உத்தரவாளங்கன்னா சுவாமி. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி, என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் தேவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கையை மலையானே போற்றி போற்றி. ஐயா நானூறு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆசை கல்விதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மைகளினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய. சொக்கநாத வென்பா. எல்லார் கருத்தும் இதமா உரைக்கரியே, நல்லாங்கு தீங்குதன நாடறியே, எல்லாரும் பேணி நிமலா மதுரையில் ஆரூரா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருவாசகத்திலே போற்றி திருவள் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த ஒரு வரிதான், குறியே போற்றி அப்படிங்கிற அந்த ஒரு வரிய கிட்டத்தட்ட ஒரு 6 அமர்வுகளா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரமா சிந்திச்சுட்டு இருக்கோம். பெருமானுடைய குறிகளுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. சிவபெருமானுடைய குறிகள் தான் மற்றைய கடவுள்கள் இருந்து மற்றைய இறைத்தன்மையிலிருந்து சிவபெருமான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு காட்டுகின்ற ஆற்றலுடையதுனால சிவபெருமானுடைய குறிகளை புரிந்து கொண்டாலே சிவபெருமானை ஆல்மோஸ்ட் புரிஞ்சதுக்கான சமம். அதனால குறிகளுக்கு எப்பொழுதுமே அதிகமான டைம் அடியேன் எப்பயுமே எடுத்துக்கணும். ஏன்னா அவருடைய குறியீடுகளை சரியாக புரிந்து கொள்வது என்பது மிகச்சிறந்த ஒரு செய்தி. அவனுடைய குறியீடுகளை நம்ம சரியா புரிந்து கொள்வதுதான் நம்ம அறிவினுடைய விளக்கமே. அந்த விளக்கத்தை சரியா புரிஞ்சுட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு சிவபெருமானுடைய நிலைப்பாடுகள்லாம் வந்துடும். அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானுடைய குறியீடுகளை போற்றி திருவகள்ல நாம தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இந்த போற்றி நாம் எதற்கு செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த போற்றி செய்வதனால இந்த ஆன்மா அருள் பெறும். இந்த ஆன்மா அருள் பெறும். இந்த ஆன்மாவுக்கு இறைவன் உய்கின்ற ஆற்றலை தருகின்றான். இந்த ஆன்மா படைத்தேறுகின்ற நிலையை பெறுகின்றது. நம்ம இந்த உலகத்துல உடல் எடுத்தது எதற்காக அப்படின்னா, எதுக்காக? இந்த ஆன்மா மீண்டும் உடல் எடுக்காமல் இருப்பதற்காக. நாம திரும்ப இன்னொரு உடல்ல இன்னொரு கருப்பையில இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த உலகத்துல இப்ப நாம உடல் எடுத்திருக்கோம். இந்த உயிர் இந்த உடலை எடுத்ததுக்கு காரணம், ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டா என்ன பண்ணக்கூடாது? ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டா இன்னொரு தடவை திரும்ப ஜெயிலுக்கு போறோம் அப்படின்னா அது நம்மளுடைய அறியாமை, சரியா புத்தி வேலை செய்யலன்னு அர்த்தம். ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா திரும்ப ஜெயில கிடந்து, அதுவும் என்ன மாதிரி ஜெயிலு? அந்தமான் ஜெயிலு, நம்ம கொடுத்த ஜெயிலு, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, அந்த மாதிரி வாட்டி வதக்கிற ஜெயிலு கொடுத்தாலுமே அடுத்தது இந்த ஆன்மா என்ன பண்ணுது? இன்னொரு ஒரு ஜெயிலுக்கு தான் போக ட்ரை பண்ணுதே தவிர அந்த சிறையிலிருந்து இந்த ஆன்மா மீளுவதற்கு முயற்சி செய்வதில்லை. அந்த முயற்சியை சரியாக செய்வதுதான் சிவ வழிபாடு, போற்றி செய்வது. ஒரு தடவை இந்த ஆன்மா இந்த உடல் அப்படிங்கிற சிறைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் இந்த ஆன்மா எதுக்குள்ள வரக்கூடாது?
உடல் என்ற சிறைக்குள்ள வரக்கூடாது. அந்த நினைப்பை தருவதுதான் போற்றி. நாம நினைச்சிட்டு இருக்கோம் உலகம் இருக்குல்ல, ஆண்டவன் கொடுத்தா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுபவிச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவன் கொடுத்தா எங்கிட்ட கொடுத்தான், ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான். படைச்சு கொடுத்தது எதுக்காக? அனுபவி ராஜா அனுபவி, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காகத்தான் இறைவன் கொடுத்ததா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மைதான். எல்லா நிமிஷம் கவனிங்க, எல்லாம் இதை பாருங்க. பாதி பேர் எனக்கு கூலி கொடுக்கல, எனக்கு ஃபீஸ் கொடுக்கல பாதி பேர், அதனால நான் ஃபீஸ் நான் கேட்டு வாங்கிக்கிறேன். உங்களை பார்த்துட்டு ஆரம்பிச்சா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால உங்க முக தரிசனம் தான் அடியனுடைய ஃபீஸ், வேற ஒண்ணும் இல்லை. ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம ஆன்லைன் நடத்திட்டு இருக்கோம்ல, புதுசா யாராவது வீடியோ பாக்குறப்போ ஒருவேளை ஆனந்த் ஏதோ ஃபீஸ் வாங்கிட்டு கிளாஸ் எடுக்கிறான் போல, அதான் அடிக்கடி ஃபீஸ் கொடுங்கன்னு கேட்கிறாங்க நினைச்சுக்க போறாங்க. அதுக்காக தான் ஃபீஸ்னா என்ன, அடியனுடைய கூலி என்பது அடியார்களுடைய திருமுக தரிசனம் தான் அப்படிங்கறதான் அடியன் சொல்றேன். வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் எல்லாம் உங்களுடைய அந்த முகக்குறிப்புல அடியனுக்கு கொடுக்கலாம், வாய்ப்பு இருந்ததுன்னா. சரி, எங்க விட்டேன் அங்க பார்த்தோன்னே மறந்துடுவேன். எங்க அம்மா இருக்காங்க வர, யாராவது என்னை கூட்டுவாங்க. எங்க விட்டேன் சாமி? பாட்டு பாடுனீங்க. ஆமா, ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் நாம, அதுவும் உண்மைதான், அனுபவிக்கணும்னு சொல்வது உண்மைதான். நல்லா கவனிங்க, திருக்குறள்ல 3 பால் இருக்கு. 3 பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 3 பால் இருக்கா திருக்குறள்ல? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், 3 பால் இருக்கு. இந்த அறம், பொருள், இன்பம். வணக்கம் தங்கம், திருவடி வணங்கிக்கிறேன் சாமி, திருவடி வணக்கம் தங்க தங்கம். அப்போ அந்த அழகு பிஞ்சு பாகத்தை வணங்கினாதான் அடியனுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப அழமை தேவி அம்மாவுடைய பேத்திய அவங்க திருவடி வணங்குறத அடியன் ரொம்ப மகிழ்ச்சி ரைட். இப்போ அறம், பொருள், இன்பம் அதோட முடிஞ்சது இல்ல, திருக்குறள் அதோட முடியல. அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொன்னா 4வதா ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா வீடுன்னு ஒரு அறம், பொருள், இன்பம், வீடு 4 நிலை உண்டு. அனுபவிச்சு அனுபவத்துல இருந்து நீங்கிறதுக்கு பேரு தான் வீடு. வீடுன்னு என்ன இருக்கு? வீடுன்னு என்ன சொன்னா விடுதல் இருக்குல்ல, விடுதல் என்ற தொழிற்பெயரை நம்ம பெயர் சொல்ல மாத்தனா வீடு. படுதல், அதுக்கு பேர் என்னது? பாடு. படுற என்னது? கஷ்டப்படுறத பாடுன்னு சொல்லுவோமா? படுதலை பாடுன்னுவோம், விடுதலை வீடு. புரியுதுங்களா? விடுதலை வீடு, படுதலை பாடு அப்படிங்கிற மாதிரி நாம இப்ப நீங்க பழனிக்கு போயிருக்கீங்களா? பழனிக்கு போறப்போ படிக்கட்டா ஏறணும், எல்லா படிக்கும் நம்ம ஸ்டெப்பு கஷ்டப்பட்டு வைக்கணும். ஆனா கடைசி படி இருக்குல்ல, அந்த படிக்கு நம்ம கஷ்டப்பட்டு வைக்கணுமா? காலை தூக்கி வச்சாலே அந்த படி. அதனால திருவள்ளுவர் என்ன பண்ணிட்டாரு, 3 படியை சொல்லிட்டாரு. 4வது படிக்கு நீங்க ஏற வேண்டாம், காலை தூக்கி வச்சாலே அந்த படி வந்துடும் சொல்ல. யாரு அறம், பொருள், இன்பத்தை சரியா நுகர்கின்றார்களோ அவர்களுக்கு வீடு பேர் அமைஞ்சிருமா. அதனால அறம், பொருள், இன்பம் வெளிப்படையா சொல்லி வீடு பேரை மறைச்சு சொல்லியிருக்காரு. ஆனா சைவத்துல என்ன இருக்கு? 4 விஷயம் இருக்கு, அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு. அப்போ எப்ப விட முடியும் ஒரு பொருளை? எப்ப விட முடியும் ஒரு பொருளை? எப்ப விடுவோம்? அனுபவிச்சா விடுறோமா? அனுபவிச்சாலும் விடுறோமா? இல்லையே, நம்ம நிறைய அனுபவிக்கிறோம்ல. நீச்சு போதல் நமக்கு எல்லாமே என்ன ஆகும்? டைலூட் ஆயிடும், சப்புன்னு போயிடுறதுதான். என்னது? அந்த சப்புன்னு போனாதான் அது வந்து நீங்க முடியும். பபிள் கம்ம வாயில போடுறோம், எடுத்தவொடனே எப்படி இருக்கும்? அந்த டேஸ்டா, அந்த டேஸ்ட் கடைசி வரைக்கும் கீழே துப்புவோமா? அந்த டேஸ்ட் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கு, கீழே துப்புவோமா? எப்ப துப்புவோம்? நல்லா மென்னு பபிள் கம் டேஸ்ட் பூரா போனதுக்கு அப்புறம் இத மென்றது வேஸ்ட், இதனால எனக்கு எந்த பயனும் இல்லைன்னு என்ன பண்ணுவோம்? அது துப்பிடுற மாதிரி இந்த இன்பங்கள் எல்லாம் என்ன பண்ணோம்? அது வந்து கொடுத்து அந்த இன்பங்கள் எல்லாம் எனக்கு இது வேஸ்ட், அது டேஸ்ட்ல இல்ல அப்படின்னு நினைச்சு அந்த இன்பங்கள்ல இருந்து நீங்கிறதுக்கு பேருதான் விடுதல்.
அந்த விடுதல் தான் வீடு. அப்போ நாம எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அனுபவிச்சு அதுல என்ன பண்ணணும், அதுல இருந்து நீங்கணும். அதுதான் சொல்லி தருது. நல்லா கவனிங்க, என்ன கவனிங்கள. திருவள்ளுவர் என்னது, அறம் பொருள் இன்பம் 3 புக் இருக்கா, 3 சாப்டர் இருக்கா. 4வது சாப்டர் தான் 12 திருமுறை வீடு. 4வது சாப்டர் என்னது, 12 திருமுறை வீடு. அப்போ அறம் பொருள் இன்பம் என்ற 3 சாப்டரோட சேர்த்து 4வது சாப்டர் வைக்கக்கூடிய நம்முடைய, அப்போ நம்மளுடைய திருவாசகம் பேசுவது எதை பற்றி, வீடு பேரை பெறுவதை பற்றி. வீடு பேரை பெறுவதை பற்றி தான் நம்முடைய மொத்த திருமுறையும் பேசுது. அப்ப எல்லாத்துல இருந்தும் நீங்கணும் இல்லையா, எல்லாத்துல இருந்தும் நீங்கணும்னா நம்ம அனுபவம் பெறணும் அப்படிங்கிறது. அப்போ எதை விட, ஆனா அந்த ஆன்மாவுக்கு எதையோ புடிச்சிட்டு இருக்கணும். இந்த ஆன்மா குரங்கு மாதிரி எதையோ ஒண்ணு புடிச்சிட்டு இருக்கணும். நீங்க பாத்துறீங்களா, ஏதோ நீங்க நைட்டு அப்பா கத்தி கையில வச்சிருப்பாரு, இந்த பாப்பா கையில கத்தியை எடுத்துட்டு என்ன பண்ணும், வைக்கவே வைக்காது. எனக்கு கத்தியை புடுங்கன்னா அழுகும். அப்ப என்ன பண்ணுவாங்க, சரி வச்சுக்கொண்டு அது மேல துணியை சுத்தி வச்சுட்டு கத்தி கையை அறுத்தக்கூடாதுன்னு சுத்திய வச்சுட்டு விட்டுருவாங்க. அது என்ன பண்ணும், தூங்கிக்கிட்டே இருக்கும். ஆமா, தூங்கிக்கிட்டே இருக்கும். தூங்கிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும், அந்த கத்தியை அப்படியே லேசா அதுக்கு தெரியாம அப்படியே எடுத்து அதுக்கு மேல என்ன பண்ணிடுவாங்க, வேற ஏதோ ஒரு குச்சியை கையில வச்சிருவாங்க, அதுக்கு பிடிச்சிக்கணும். அப்ப என்ன நினைச்சுக்கிது, ஆஹா கத்தி, இதுதான் கத்தின்னு. அது மாதிரி இந்த ஆன்மா ஏதோ ஒண்ணு புடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஆன்மா பற்றித்தான் நிற்கும். அதனாலதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்று விடற்க அப்படின்னு சொல்வது போல ஒண்ணு இந்த ஆன்மா ஏதோ. அப்போ இந்த ஆன்மா உலகத்தை விடணும்ன்றதை விட இறைவனை பற்றணும்னு சொல்லி கொடுத்தா ஈஸி. ஒரு பொருளா விடணும். காலைல எழுந்திரிச்சோடனே கத்திரிக்காய் விடணும், சாப்பாடு பாயாசத்தை நான் சாப்பிட விடணும், அதுக்கப்புறம் டிவி சீரியலை விடணும். இப்ப எல்லாத்தையும் விடுறதை விட கஷ்டம் தானே. டிவி சீரியலை விடுறது, மொபைல் நோன்றதை விடுறது, பேஸ்புக் பார்க்காம இருக்கிறது விடுறது, இப்படி எல்லாம் ஒன்னொன்னா விடுறதை விட எப்ப பார்த்தாலும் இறைவனை பற்றி கொள்ளலாம்னு நினைக்கிறது ஈஸி இல்ல. 1000 பொருளை விடுன்னு சொல்றதை விட ஒரு பொருளை பற்றுன்னு சொல்வது எளிமை தானே. அதனால நாம எல்லாத்தையும் விடணும் அப்படின்னு நினைக்கிறத விட சிவபெருமானை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நீங்க நினைச்சோம். எதையும் விடணும்னு நினைக்காதீங்க. விடணும்னு நினைச்சாதான் தோணும். இன்னையோட நம்ம இந்த பாயாசத்தை, இனிமே பால் பாயாசம் சாப்பிடக்கூடாது, இனிமே நம்ம பால் பாயாசமே சாப்பிடக்கூடாது, இன்னையோட பாயாசத்தை விடணும்னு நினைச்சோம்னா தான் மறுநாள் என்ன தோணும், சாப்பிடணும்னு தோணும். கடைசியா ஒரு தடவை சாப்பிட்டுக்கோமா, இல்ல கடைசியா ஒரு தடவை சாப்பிட்டுக்கோமா அப்படின்னு ஒரு நினைப்பு வரும்ல. அந்த நினைப்பு வராம நாம அதனால விடணும்னு நினைக்கிறப்ப புடிச்சு இழுக்கும். நாம ஏன் விடணும்னு நினைக்கணும், எல்லாம் என் கூடயே இருங்க, ஆனா எங்க அப்பனை தான் படிச்சுக்குவேன், என் அப்ப சிவபெருமான் திருவடியை தான் நான் பிடிச்சுக்கேன்னு நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா இவைகள் எல்லாம் விலகி போயிடும். ஒரு நாளைக்கு மொபைல் போன் நிறைய பாக்குறேன்னா திருமுறை கொஞ்ச நேரம் படிக்கலாமே அப்படின்னு திருமுறை படிக்க. எங்க அப்பா நிறைய பேர், நான் நிறைய சீரியல் பாக்குறேன்னா, ஐயோ தயவு செய்து சிவபெருமான பத்தின சீரியல் மட்டும் பாக்குறாதீங்க. அந்த ஹிந்தி சீரியல் இருக்குல்ல, பாலிமர்ல போடுவான்ல, சிவபெருமான பத்தி, சனீஸ்வரனை பத்தி. சனீஸ்வரன் ஒரு சீரியல் போடுறான், ஐயோ என்னால தாங்க முடியல, எங்கிட்டாவது முட்டிக்கலாம் போல, எங்கிட்டாவது போய் டமாட்டுமில் முட்டிக்கலாம் போல இருக்கும். சனீஸ்வரன் ஒரு சீரியலு, சிவபெருமான் ஒரு சீரியலு, நாராயணன் ஒரு சீரியலு. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா மொத்த சமய கொள்கையும் மாறுபாடு நாங்கெல்லாம் சின்ன வயசுல ராமாயண மகாபாரதம் பார்த்துதான் வளர்ந்தோம். நாங்க 1980களில் பிறந்ததுனால நாங்க ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் கரெக்டா எடுத்தாங்க, அதனால அது நல்லது. இப்ப எல்லாம் அதை சும்மா மாடிஃபை பண்ணி ஏதோ மாடர்னைஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி. ஐயோ இதுல என்னன்னா, சிவபெருமானுக்கும் பராசக்திக்கும் சண்டை வருதா, சிவபெருமானுக்கு சிவபெருமான் விஷத்தை குடிக்கிறாரா, குடிச்சோடனே அவர் கழுத்துக்குள்ள போயிடுமா, அதனால அவ என்ன பண்றா, அன்னை பராசக்தி கழுத்தை பிடிச்சிடுறாங்க, உடனே விஷம் நின்று. அப்போ இதுல என்ன சொல்ல வரீங்க, சக்திக்கு தான் அருள் அதிகம்னு சொல்ல வரீங்களா, சிவபெருமானுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? சப்போஸ் அந்த அம்மா கையை வைக்கிறேன்னா சிவபெருமான் செத்துருப்பாரு, என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? சிவபெருமான் வரம் கொடுக்க வந்தாரா, யாரெல்லாம் தலையில கைய வச்சா அவங்க தலை சுக்குநூறா போயிடும்னு சொன்னதுக்கு அப்புறம் சிவபெருமான் தலையிலேயே கைய வைக்க வந்தானா, சிவபெருமான் துண்டக்கான துணையக்கானு ஓடினார். இது என்னங்க கதை? இந்த கதையில நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப சிவபெருமான எவ்வளவு இழிவுபடுத்துறீங்க, நீங்க எவ்வளவு இழிவுபடுத்துறீங்கல்ல. அதனால தயவு செய்து சீரியல் மட்டும், தயவு செய்து அந்த சாமி சீரியல் மட்டும் பார்க்காதீங்க. மத்தபடி நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேற சீரியல் எல்லாம் பாத்துங்க, பிடிச்ச வேற சீரியல் எல்லாம் பாத்துக்கோங்க, பிக் பாஸ் கூட பாருங்க. ஆனா தயவு செய்து நீங்க சாமி சீரியல் மட்டும் எங்கேயும் பாத்துறாதீங்க. சரி, அப்போ
எல்லாத்திடமிருந்து நீங்குவதை விட சிவபெருமானுடைய திருவடிய பற்றுவதுதான் எளிமையான வழி. நம்ம என்ன பண்ணுங்க, நீங்க அவன்கிட்ட போய் ஒரு பாட்டு பாடலாமே அப்படின்னு உட்காருங்க. சரி, ஒரு தடவை 108 முறை நமச்சிவாய மந்திரம் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லுங்க. சிவபெருமானுக்காக மலர்களை பறித்து பார்த்து என்ன பண்ணுங்க, அப்படியே அதை மலர் தொடுங்க. சிவபெருமானுக்காக தூப தீபங்கள் எல்லாம் போடுங்க. அப்படி எல்லாம் போடுறப்ப என்ன கிடைக்கும், நமக்கு அவன் கூட நேரம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நேரம் அதிகமாக உலக பொருட்களுடைய எண்ணங்கள் என்ன ஆகும், போயிடும். அதுக்காகத்தான் பூ தொடுத்தல், மலர் தொடுத்தல், அபிஷேகம் செய்தல், நமச்சிவாய மந்திரம் செய்தல், போற்றி செய்தல் அப்படின்னு பல விதமா நமக்கு என்ன வச்சிருக்காங்க, பலவிதமான பக்தி வழிபாட்டு நெறிகளை வச்சு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை நீட்டமா போய்கிட்டே இருக்கணும். நாம என்ன பண்றோம், அதுக்காகத்தான் பக்தி வழிபாடு. நாம என்ன பண்றோம், 4 பூவை எடுத்துட்டு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இறைப்பொழுது நீங்காத பஸ் வந்துருச்சா, டைம் ஆயிடுச்சு அள்ளி பூவை போட்டு குடுக்குடு ஓடிட்டு. அப்படி பூசனை செய்ய சொல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டு கூட நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு பஸ்ல உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே போறீங்கல்ல, அந்த சிவபூசைய சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து பூ போடுறதை விட நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, நீங்களுடைய சரி வேலை பார்த்துட்டே இருக்கோம், காய்கறி நறுக்கிட்டே இருக்கோம், போட்டு விட்டுறலாம். ஆனந்த் ஏதோ போன வாரம் ஆனந்த் ஏதோ சொன்னானே, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணல, என்ன சொல்லியிருக்கான்னு பாக்கலாமே, அந்த கிளாஸ் ஆன் பண்ணி விட்டு பேசாம காய்கறி நறுக்கிட்டே இருக்கலாம். அப்போ சிவசிந்தனைக்குள்ளேயே இருக்கலாம். என்னடா இடையில அட்வர்டைஸ்மெண்ட் போடுற, உங்க திருவாரூர் சிந்தனைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகுது, அதுக்கு அந்த மாதிரி நினைச்சுமா ஒரு நகைச்சுவைக்காக அடியச்சு. அப்போ நல்ல செய்திகளை செவிமடுத்து கொண்டே இருப்பதுதான் சிவபூசை. தனியா சிவனுக்கு உட்கார்ந்து சிவபெருமானுக்கு முன்னாடி லிங்க திருமேனிக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க அபிஷேகம் ஆராதனை பண்ணுவது மட்டும் சிவபூசை அல்ல. நல்ல செய்திகளை காதுல கேட்டுட்டே இருக்கீங்கன்னா அதுவும் சிவபூசனை தான். அதனால அப்பேற்பட்ட சிவபூசனையை நாம செய்வதற்கு போற்றி என்பது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. போற்றி நிறைய போற்றி இருக்கு. போற்றி திருவள்ளுவர் இல்லாத போற்றியா நிறைய பல போற்றிகளை சொல்ல உணர்ந்து சொல்ல இந்த ஆன்மா லகுவாகி இந்த ஆன்மாவினுடைய மொத்த களிம்புகளும் என்ன ஆயிடுது, அது பூரா போயிடுது. இப்ப தங்கத்துல உள்ள களிம்பு எடுக்கணும் என்ன பண்ணணும், தங்கத்துல உள்ள களிம்பு எடுக்கணும் என்ன பண்ணணும், தங்கத்துல ஒரு களிம்பு இருக்கு உள்ளுக்குள்ள, தங்கத்தை உருக்கணும்னு என்ன ஆயிடும், தங்கம் தனியா களிம்பு தனியா பிரிஞ்சிடும். அது மாதிரி நம்ம மனம் உருகுச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தனியா, சிவபெருமான் தனியா பிரிஞ்சிடும். அதனால பெருமானுக்கு உருகி கண்கள்ல நீர் பெருகி பெருமானுக்கு பூசனை செய்ய வேண்டும். சரி, எல்லாரும் இப்போ நல்ல ஃப்ரெஷ் மூட்ல இருக்கீங்க, அதனால உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். முடிஞ்சவங்க எல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒரு தடவை ஆன் பண்ணுங்க, எல்லாரும் என்னை பாருங்க. முடிஞ்சவங்க எல்லாம் இதுக்கு தாண்டா அவங்க கிளாஸுக்கே வர்றதில்லை, எப்ப பார்த்தாலும் ஆன் பண்ணுறியடா படுபாவி அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே கேக்குது. இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் செஞ்சுதான் ஆகணும். சரி ஐயா, நான் வெளியில இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு ஆன் பண்றேங்க ஐயா. பரவாயில்ல சாமி விஜயலட்சுமி அம்மா, நீங்க டிராவல் இருந்தீங்கன்னா பிரச்சனை. முடிந்த அடியார்கள்லாம் ஆன் பண்ணுங்க, எல்லாம் முடிந்த அடியார்கள். சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆன் பண்ணி நீங்க இருக்கிற இருப்பை காட்டுங்க, ஒண்ணும் பிரச்சனை. சரி, இப்போ இறைவனை எப்படி சுலபமாக அடைவது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு குழந்தைகிட்ட கேள்வி விட்டாங்க. இறைவனை எப்படி சுலபமாக அடைவது? மாரீஸ்வரி அம்மா பக்கத்துல ஒரு அம்மா, அந்த அம்மா இருக்காங்களே, அம்மா குழந்தை, நீங்க சொல்லுங்க, எப்படி இறைவனை அடையலாம்? பதில் சொல்லுங்க சாமி, தெரிஞ்சதை சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை. இறைவனை எப்படி சுலபமா அடையலாம்? நம்ம சாமி கும்பிடலாம், சொக்கநாதா, அருமை, மகிழ்ச்சிங்க சுவாமி, அருமை. அவரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அருமை, மகிழ்ச்சிங்க. நீங்க மியூட் பண்ணிக்கலாம். ஒரு குழந்தைகிட்ட கேட்டிருக்காங்க, இறைவனை அடைவது சுலபமாக அடைவது எப்படி அப்படின்னு சொன்னோன்னு அது சொல்லிச்சு, 1000 ரூபாய் டிக்கெட் எடுத்தா ஈஸியா சாமியை போய் பாத்துடலாம். அப்படிதானே? கோயில போயிட்டு 1000 ரூபாய் டிக்கெட் எடுத்தா, ஆமா இல்ல, மித்தவங்க எல்லாம் லேட்டா தானே போறாங்க. இறைவனை சுலபமா அடைவது எப்படி என்பது கேட்டா, 1000 ரூபாய் டிக்கெட் எடுத்தோம்னா, ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தா ஈஸியா போய் பாத்துடலாம் அப்படின்னு சொன்னா அதுல உண்மையான்னு கேட்டா உண்மையா. இறைவனை சுலபமாக அடைவது எப்படின்னா, நல்லா கவனிங்க, அதுக்காக தான் சொல்ல வந்தேன். எல்லா ஃப்ரெஷ் மைண்ட்ல இருக்கிறப்ப நான் அதுதான் சொல்லணும்னு இருக்கேன். இப்ப உங்க எல்லாத்துக்கும் இறைவனை அடையணும்னு ஆசை இருக்கா இல்லையா? யாரெல்லாம் ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி எனக்கு தம்ஸ் அப் போடலாம். அருமை. இல்லாட்டி போட தெரியாதவங்க இப்படி காட்டலாம்.
அருமை அருமை. இவ்வளவு பேருக்கு. அப்போ இங்க திருவாசக சிந்தனைக்கு வர்றோம்னாலே நாம இறைவனை அடையணுங்கிற எண்ணம் இருக்கிறனாலதான் வர்றோம். புரியுதுங்களா? இறைவனை அதுவும் சுலபமா அடைவது எப்படின்னு தான் அவனுக்கு தெரியும். இந்த ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் கேட்பாங்க, ஈஸியா மார்க் இருக்குது, சும்மா எல்லாத்தையும் படிக்கும், எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதை மட்டும் சொல்லுங்க, அதை ஈஸியா படிச்சுட்டு போயிடுறோம். நான் 100க்கு 100 வாங்கணும், ஆனா இதுக்கு முழுசும் பிடிக்க கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்ற மாதிரி அந்த இந்த படத்துல சொல்ற மாதிரி ஈஸியா எங்களுக்கு வந்து ஈஸியா அந்த 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 பேய் எப்படி இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி 3 வழி சொல்லுங்கன்னு காஞ்சனா படத்துல கேட்கிற மாதிரி இறைவனை அடைவதற்கு எளிமையான வழி ஒன்றே ஒன்றுதான். உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன், அது நீங்க நல்லா கவனமா குறிச்சு வச்சுக்கோங்க. இறைவனை எளிமையாக அடைவதற்குரிய ஒரே ஒரு வழி தொண்டு செய்வது மட்டும்தான். தொண்டு செய்வது மட்டும்தான் இறைவனை சுலபமாக அடைவதற்கான வழி. எல்லாரும் முடிஞ்சா மைண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பேனால் நோட் பண்ணிக்கோங்க. எப்படியோ இதுதான் தாத்பரியமே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது தெரிஞ்சா, இது புரிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு அடுத்த கிளாஸ் யாரும் வர தேவையில்லை, திருவாசக சிந்தனைக்கு யாருமே வர தேவையில்லை. இது புரிஞ்சு போச்சுன்னா அடுத்த அமர்வுக்கு நம்ம வர வேண்டிய அவசியம். சுவாமி அம்மா ஏதோ சொல்ல வராங்க, என்ன சொல்றாங்க? அப்பயே வருவோம். அப்போ இந்த நான் ஒண்ணே முக்கியமான செய்தி, இறைவனை அடைவதற்கு சுலபமான வழி என்பது தொண்டு. தொண்டுன்னு சொல்லிட்ட, ஆனா அது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நாங்க கப்பன் பிடிச்சுக்குவோம். என்ன தெரியுமா தொண்டு என்றால் என்ன அப்படின்னா, எல்லாரும் தொண்டுனா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா சேவை செய்வதுன்னு சொல்றதா நினைச்சிட்டு இருக்கோம், யாருக்காவது ஹெல்ப் பண்றது, அப்படிதானே? தொடர்ந்து செய்வது தொண்டு. அருமை அருமை. தொண்டு என்பது நம்ம எல்லாரும் உதவி செய்வது, சேவை செய்வதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மைதான், கவனிங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவோம், நம்ம திடீர்னு போவோம், கவனிங்க எல்லாரும், மெரினா பீச் பூரா அப்படியே பீங்கானா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒரே நாள்ல பார்த்தா மெரினா பீச் இருக்கிற பீங்கானெல்லாம் அள்ளி போட்டு அப்படியே எல்லாம் அள்ளி போட்டு அப்படியே சுத்தப்படுத்திட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் மெரினா பீச் எப்படி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நான் போய் அள்ளி போட்டுட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணி சோசியல் சர்வீஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு போட்டோ அப்லோட் பண்ணதோட வேலையை முடிச்சுட்டு வந்துருவோம். அந்த விஷயத்துக்கு பேரு சேவை தான், உதவிதான் பண்ணிருக்கோம். ஆனா ஒரு நாள் செய்கின்ற உதவிய இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் செய்யற அந்த சேவை வந்து ஆர்வ கோளாறுல செய்யும். எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன் அப்படின்னு ஆர்வ கோளாறுல வந்து பண்ணா அது ஒரு கணம் மட்டும்தான் இருக்கும், அது பின்னாடி தொடர்ந்து வராது. ஆனா யார் வந்தாலும் வராட்டினாலும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மெரினா பீச் போய் அங்க இருக்கக்கூடிய பீங்கானையும் பிளாஸ்டிக் கவரையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணுவேன்னு செய்யக்கூடிய அந்த சேவை தான் தொண்டாக மாறும். தொண்டு என்பது தொடர்ந்து செய்வது. தொடர்ந்து செய்கின்ற தொண்டுக்குத்தான், தொண்டு செய்யறவங்கள அவங்க சாமி கிட்ட போக தேவையில்லை, அவங்க கிட்ட சாமி வந்துடும். தொண்டு செஞ்சா மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். அப்படிதான் முடியுது சாப்டர். எதுல 12 திருமுறை அப்படிதான் முடியுது, 12ஆம் திருமுறை பெரிய புராணத்துல அப்படிதான் முடியுது. நீ தொண்டு செஞ்சா மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். தொண்டு செஞ்சா மட்டும் இல்ல, தொண்டு செஞ்சா வேகமா அடைய முடியும், ஈஸியா அடைய முடியும். தொண்டு என்ன தொண்டுங்கயா நான் செய்யறது? வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன், மாது சொன்ன சூழா இளமை துறக்க வல்லேன் அல்லே. அப்புறம் 3வது, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். நாலாறு கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். கண்ணப்ப அப்படியெல்லாம் நம்ம ஒண்ணும் பெருசா கண்ணா கொடுக்கறது, பிள்ளையாருக்கு சமைக்கிறது, அப்புறம் வந்து இதெல்லாம் அந்த மாதிரிலாம் சாமி தொண்டு செய்யல. நல்லா கவனிங்க, உங்களுக்கு எளிமையா ஒரு தொண்டு செய்வா. தினமும் சிவபெருமானுக்கு ஒரு துணுக்கு அருகம்புல் எடுத்து இப்படி வைக்கிறது தான் நான் செய்வேன். எங்க வீட்டு பக்கத்துல அருகம்புல் நிறைய கிடைக்குது, அதனால தினமும் ஒரு அருகம்புல்ல பறிச்சு இது நம்மளுடைய சிவபெருமானுக்கு வச்சுட்டு வருது. இதுதான் நான் செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா அப்படின்னு நினைச்சா அடையலாம். சாமி கிருஷ்ணவேணி அம்மா என்ன சொல்றாங்க? நமக்கு சொந்தம்னு நினைச்சா அடையலாம்னு எங்க பேரன் சொல்றானுங்க சாமி. ஆக 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 மகிழ்ச்சி. சிவ அருமை அருமை. குழந்தைங்க எல்லாம் வர்றாங்க பாருங்க, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் வர்றது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. தங்கம், உங்க பேர் என்ன தங்கம்?
தனவேல் மித்ர. கதிர்வேல் மித்ர, ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. தொடர்ந்து நீங்க வாங்க, வந்து ஒரு கவனிங்க. உங்களுக்கு தெரியும், புரிந்த அளவுக்கு சாமி உங்களுக்கு அருள் செய்யும். நான் மியூட் பண்றேன். மகிழ்ச்சி, நன்றி நன்றி. இப்போ நல்லா கவனிங்க. தினமும் ஒரு அருகம்புல் எடுத்து சாமிக்கு, அருகம்புல் கூட கிடைக்கல, ஒரு சொட்டு தண்ணி என் கையில, தண்ணி கைதுக்குள்ள விடுறோம், டபராக்குள்ள தண்ணி விடுறோம், ஒரு சொட்டை எடுத்துட்டு போய் சாமி தலையில் டபக்குன்னு விட்டுட்டு, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நின்றடி போற்றி, மாயம் திறக்க போற்றும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் வரவும் மலை போற்றி சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி. இப்படி செஞ்சா சுவாமிய, இத தினமும் செஞ்சா போதும், சுவாமிய எளிமையா அடைஞ்சிடலாம். இப்படி செய்யறவங்க சாமியை எப்ப போய் அடைவாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு வருஷத்துல போய் அடைஞ்சிருவாங்க. சும்மா ஒரு பேருக்கு சொல்றேன், சும்மா டூரேஷனுக்காக. இதுவே சிவனை வணங்குகின்ற அடியார்களுக்கு ஒரு உதவி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க. சாமியை கும்பிட போறாங்க, அவங்க எல்லாருக்கும் திருநீர் இல்ல, திருநீர் எங்க கொட்டுறதுன்னு தெரியல. நான் போய் திருநீர் நல்லா கவரை கழிச்சு வர்றவங்களுக்கு எல்லாம் கையில திருநீர் கையில வச்சுக்கோங்க, இந்தாங்க இந்தாங்க இந்தாங்கன்னு கையில அவங்களுக்கு வந்து ஒரு பேப்பரை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அவங்க திருநீர் போடுறதுக்கு ஒரு பேப்பரை கொடுக்கறது ஒரு தொண்டு தான். பேப்பர் பெரிய காசா என்ன? பழைய பேப்பர் ஒரு 10 கிலோ வாங்கினோம்னா எத்தனை நாளைக்கு கொடுக்கலாம்? சின்ன சின்னதா கழிச்சா எத்தனை நாளைக்கு கொடுக்கலாம்? அது கொடுக்கலாம், ஒரு 4 வருஷத்துக்கு கொடுக்கலாம், கோயில் கூட்டத்தை பொறுத்து. இந்த மாதிரி எளிமையான தொண்டு சிவனை வணங்குறவங்களுக்கு செஞ்சாங்கன்னா 6 மாசத்துல போயிடலாம். 6 மாசம் சாமியை போயிட்டு அடைஞ்சிடலாம். சிவனை தொண்டு செஞ்சா 1 வருஷத்துல போயிடலாம். சிவன் அடியார்களுக்கு தொண்டு செஞ்சா 6 மாசத்துல போயிடலாம். இப்ப சிவன் அடியார்களுடைய அடியார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தொண்டு செஞ்சா 4 நாள்ல போயிடலாம். 4 நாள்ல கணக்கு புரியுதா? 6 மாசம், 1 வருஷம். சிவன் ஐயா, அந்த 4 நாள்ல செய்யற தொண்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா, புரியல, மீண்டும் சொல்லுங்க. மீனாட்சி அம்மா எப்படி இருக்காங்க பாருங்க ஐயா, ஈஸியான தொண்டை பாத்தீங்களா? அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாம அப்படின்னு கடக்குன்னு ஓடிட்டீங்க. என்ன சொன்னா யாராவது கேட்பாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தேன். மீனாட்சி அம்மா கேட்டாங்க. இப்போ 4 நாள்ல எனக்கு வேணுங்க ஐயா. அருமை அருமை. கோவில்ல வந்துங்க, கவனிங்க என்ன கவனிங்க, இப்ப கவனிங்க, எனக்கு ஈஸியா நான் சொல்றேன். கோவில்ல சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சா 1 வருஷம், சிவபெருமானுக்கு தொண்டு செய்யறாங்கல்ல, சிவபெருமான் கும்பிட்டு வர்றாங்கல்ல அடியவர்கள், அவங்களுக்கு தொண்டு செஞ்சா எத்தனை வருஷம்? 6 மாசம். இப்போ கோவில்ல உழவாரம் செய்யறாங்க, எல்லாரும் உழவாரம் செய்யறாங்கல்ல, உழவாரம் செய்யறாங்க இல்லையா? உழவாரம் செய்யறவங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சிவனடியார்கள், அவங்களுக்கு போய் நாம என்ன பண்ணிருக்கோம்? அவங்களுக்கு தொண்டு செய்யறாங்கல்ல. இப்போ என்ன பண்ணா, சிவனடியார்களுக்கு எல்லாரும் வர சிவனடியாருக்கு எல்லாம் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு ஒரு அம்மா என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கட்டும், அவங்க எல்லாம் சாமிக்கு சுத்தி வளம் பெறட்டும், அவங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு செய்ய போறேன்னு ஒரு அம்மா வந்து காய்கறி நறுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு போய் ஒரு கத்திரிக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய் நறுக்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் எப்படி செய்யணும்? தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் வரக்கூடாது, தொடர்ந்து செய்யணும். அப்போ சிவபெருமான், சிவனடியார்கள், இப்ப சிவனடியார்கள் தொண்டு செய்யறாங்க, அதற்கு யாருக்கு தொண்டு செய்யறா? ஒரு அம்மா தொண்டு செய்யறா. அவங்க வரவங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்கலாம்னு ஒரு அம்மா தண்ணி பானை தூக்கிட்டு வரப்போ, நானும் ஒரு தண்ணி பானை தூக்கிட்டு வரேன், நான் உங்களுக்கு தண்ணி எடுத்து தரேன்னு சொன்னா, அந்த படிநிலையில இருக்கிறப்போ 4 நாள்ல போயிடலாம் சிவபெருமான் அடைவதற்கு. அப்போ அதுதான் அடியார்க்கும் அடியார்க்கும் அடியேன். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி அருள் தொண்டு செய்யறோமோ, இறங்கி செய்யறோமோ, அவ்வளவு தூரத்துக்கு சாமியை நம்ம எளிமையா அடைஞ்சிடலாம். அப்போ இப்ப சொல்லுங்க, சிவபெருமான், ஒரே வார்த்தையில சொல்லணும், சிவபெருமானை எளிதில் அடைய உதவும் சாதனம் எது? அடியார்களுக்கு தொண்டு செய்யும், அடியார்கள் தொண்டு செய்யணும். சாப்பாடு இல்ல, அவங்களுக்கு தேவையானதும் செய்யலாம் ஐயா, அடியாருக்கு தேவையானதும் செய்யலாம். ஆமா, அடியார்களுக்கு தேவையான. இங்க கவனிங்க ஒரு நிமிஷம். நீங்க திருநீர் பூசினாலும் சிவபெருமானை அடையலாம், நீங்க ருத்ராட்சம் போட்டாலும் சிவபெருமானை அடையலாம், நீங்க சதாமுடி தரிச்சாலும் சிவபெருமானை அடையலாம், நீங்க உட்கார்ந்து தினமும் பல கோடி தவங்கள் நமச்சிவாய மந்திரம் சொன்னாலும் சிவபெருமானை அடையலாம். ஆனா அவங்க எல்லாம் அடையறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படி அடியார்களுக்கு தொண்டு செய்கின்றோம், திருநீர் பூசி அடியார்களுக்கு தொண்டு செய்கின்றோம், அந்த தொண்டு சிவபெருமானிடம் எளிதில் சேர்க்கும். இந்த செய்தியை சொன்னதுதான் பெரிய புராணம். இப்படி செஞ்சவங்க, இப்படி வந்தியம்மை பாட்டி இருக்காங்கல்ல, வந்தியம்மை புட்டுக்கு மண் சுமந்த படலம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? வந்தியம்மை பாட்டி சொக்கநாதர் கோயிலுக்கே போனது கிடையாது. நான் அடிக்கடி அடியார்கள்கிட்ட சொல்லுவேன்,
புட்டு செய்யணும்னா என்ன செய்யணும்? எங்க அம்மா புட்டு செய்யணும்னா என்னை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. எங்க மதுரைக்காரவங்க எல்லாமே கொஞ்சம் இதுதான் டார்ச்சர். என்ன டார்ச்சர்னா அந்த பச்சரிசி அந்த கடையில தான் வாங்கணும். எங்க அம்மாவுக்கு வேற கடையில வாங்கிடக்கூடாது. அந்த அண்ணாச்சி கடையில தான் பச்சரிசி வாங்கணும். அந்த பச்சரிசிய இத்தனை மணி நேரம் ஊற வச்சுட்டு மாடியில காய போடுறது நான் தான் போய் காய போடணும். காய போடுறப்போ ரொம்ப நேரமும் காய போட்டக்கூடாது, கொஞ்ச நேரத்தையும் எடுத்துடக்கூடாது. அது லேசா உணர்ந்த மாதிரி இருக்கணும், உணராத மாதிரி இருக்கணும். அந்த நேரம் காய போய் எடுத்துட்டு வந்து அத கையில இடிச்சு, அந்த காலத்துல கையில தான் இடிப்பாங்க புட்டுக்கு, எப்பயுமே கையில இடிப்பாங்க. இப்போ கையில இடிக்கிற மாதிரியே திரிக்கிற மிஷின் வந்துருச்சு. புட்டு திரிக்கிற மிஷின்னு ஒண்ணு இருக்கு. அதுல எங்க அம்மா சொல்லுவாங்க, டே ஆனந்து நல்லா கவனமா கேட்டுக்கோ, புட்டு திரிக்கிற அந்த ஸ்டோர்ல தான் போய் அரைக்கணும், நீட் சாட்டுக்கு பக்கத்துல இருக்குன்னு போய் அரைக்க கூடாது. ஆனா இன்னொரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? யாராவது கேப்ப போட்டாங்கன்னா, கேப்ப இருக்குல்ல, கேப்ப திரிப்பாங்கல்ல, கேப்ப இதே மாதிரி ஊற வச்சு திரிப்பாங்க. கேப்ப திரிச்சுட்டாங்கன்னா நீ உடனே கொடுக்க கூடாது. வேற யாராச்சும் புட்டுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை கொடுக்கணும். இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம். அதையும் செய்யணும். தெரியாதனமா எங்க அம்மாவுக்கு தானே தெரியாதுன்னு நினைச்சு கேப்ப அரைச்சதுக்கு அப்புறம் நான் கொடுத்துட்டேன்னா எங்க அம்மா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம். லேசா அந்த சிகப்பா உள்ளுக்குள்ள இருந்துடும். நான் சொன்னேன், நீ கேட்டியா அன்னைக்கு வெளுவிடும். அப்ப அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அந்த புட்டை பிடிக்கிறப்போ தண்ணி போட்டு பிசைவாங்க. புடிச்சா கொலக்கட்டையா இருக்கணும், உதுத்தா மாவு உதுந்துடணும். புடிச்சா கொலக்கட்டையா இருக்கணும், உதுத்தா இதுதான் பதம், புட்டுக்கு பதம். நல்லா புட்டுக்கு ரெசிபி சொல்ற, நீ எதுக்கு சொல்றையோ இல்லையோ, புட்டுக்கு ரெசிபி நல்லா சொல்ற, நீங்க சொல்றதெல்லாம் நினைக்கிறதுக்கு. அப்படி ஒரு சாதாரண வீட்டு புட்டு செய்வதற்கே இத்தனை ப்ராசஸ் இருக்கிறப்போ வந்தியம்மை பாட்டிக்கு இத காய போடுறதுக்கு நேரம் இருக்குமா, உழைக்கிற போட்டு குத்துறதுக்கு நேரம்? அந்த அம்மாவுக்கு நினைச்சு பாருங்களேன், அந்த அம்மாவுக்கு வீட்டு வேலையாளுக்கே ஆள் வைக்க முடியல. இந்த அம்மாவா காசு கொடுத்து போய் கடையில போய் அரைச்சிட்டு வரப்போது இந்த அம்மாவே கையில வச்சுதான் குத்திருக்கோம். அப்போ காய போட்டு குத்தி அதை எடுத்து அதெல்லாம் செய்யறதுக்கு தான் டயம் கரெக்டா இருக்குமே தவிர கோவிலுக்கு போடுவதற்கு வந்தியம்மை பாட்டிக்கு டயம் இருக்காது. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த புட்டு குழாயை பார்த்து ஒரு 3 கோடை போட்டு, புட்டு குழாயில 3 கோடை போட்டு, அதான் சிவலிங்க திருமேனி நினைச்சு, சொக்கநாதா நீதான்ப்பா எல்லாமே, எல்லாருக்கும் நீதான் பாத்துக்கோன்னு முதல் புட்டை மட்டும் சொக்கநாதருக்குன்னு எடுத்து தனியா எடுத்து வச்சிருவாங்க. இவ்வளவுதான் அதுதான் வந்தியம்மை பாட்டி செஞ்ச வாழ்வியல் தவம். அந்த புட்டை எடுத்து அந்த சொக்கநாதன் வச்சுட்டு சாமிக்கு தானே வச்சிருக்கோம். காயெல்லாம் விட மாட்டாங்க. யாராவது வாடி பசியால வாடுறவங்களுக்கு கூப்பிட்டு, எப்பா இங்க வாப்பா, காசெல்லாம் நீ தர வேணாம், சொக்கநாதர் புட்டு இருக்கு, இதை எடுத்து சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்றப்போ நீங்க நினைச்சு பாருங்க, நாம வைக்கிற நைவேத்தியம் எல்லாம் பெருமான் சாப்பிடுறாருன்னு நினைச்சு நாமளே வாயில போட்டுக்கிறோம் இல்ல? அப்படித்தானே? பழுகை எல்லாம் போட்டு சாமிக்கு பொங்கல் எல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சாயங்காலம் என்ன பண்ணுவோம், எடுத்து நம்ம வாயில போட்டு நம்ம சாப்பிட்டோம். ஆனா இவருங்க என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் முடியாம வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்து சொக்கநாதர் கூட்ட சாப்பிடறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குமா. வந்தியம்மை பாட்டியோடைய ஐயோ சொக்கநாதர் கூட்ட இன்னைக்கு கிடைச்சிடும் அப்படின்னு தாண்டின்னு போட்டு எல்லாரும் போய் சாப்பிடுவாங்க. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, அந்த பாட்டிய பாக்குறதுக்கு யார் வந்தா? கோவிலுக்கு போகல, கோவில்ல தொண்டு செய்யல, அடியார்களுக்கு, அதுவும் யாரு, சிவனடியார்கள் இல்ல, பசியால வாடுகின்ற எந்த உயிருக்கும் தொண்டு செஞ்சா. அந்த ஒரு காரணத்துக்காக இவன் கண்ணை சச்சா, சொக்கநாதர் கண்ணை சச்சா, இந்திரன்ல இருந்து திருமால இருந்து எல்லாரும் வேலை செய்ய காத்திருக்கான். ஆனா இவன் ஒரு கூலி ஆளா போய், அம்மா கூலிக்கு என்ன எடுத்துக்க மாட்டீங்களா, அம்மா கூலி வாங்கலையோன்னு கூவி வந்தியம்மை காதலையே போய் சொன்னானா. அப்படிப்பட்ட அருளுடையவர் சிவபெருமான். அப்ப சிவபெருமான் எப்ப வருவான்னு கேட்டா, நாம உயிர்களுக்கு இறங்கும் போது அவன் வருவான், உயிர்களுக்கு இரக்கம் செய்யும் போது வருவான். அந்த இரக்கம் தான் நமக்கு தருகின்ற இறைவனை அடைகின்ற பெரும் பெருசு. அப்போ இறைவனை அடைவதற்கு நம்ம கிட்ட உயிர் இரக்கம் இருக்கு. எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்யணும். எல்லா உயிர்களுக்கிட்டையும் ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டா எங்க போயிடும். ஏதாவது ஒருத்தவங்க சாப்பிடாம வந்திருக்காங்க, 2 வாழைப்பழம் இருக்கு, பார்த்தா மூஞ்சி ரொம்ப வாடி போயிருக்கு, பஸ்ல நிக்கவே முடியாம நிக்கிறாங்க. தங்கம் வந்தான், ஒரு வாழைப்பழம் இருக்கு, சாப்பிட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுக்க அப்படின்னு ஒரு வாழைப்பழத்தை வச்சு கையில கொடுக்குறப்போ அந்த ஆன்மா பசி ஆறும் இல்ல. அந்த இடத்துல அவருக்கு காசு கூட இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல பஸ்ல சாப்பிட முடியாது இல்லையா? அப்படி குறிப்பறிந்து ஒரு ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு உதவி, வழி தெரியாம யாரும் நிக்கிறாங்க, பார்த்துட்டு எங்க போகணுங்க நீங்க அப்படின்னு கேட்டாலே அது சிவபூசை. எங்க போகணும் நீங்க?
அப்படின்னு சிவபூசை. அப்படி யாருக்கோ ஒருவருக்கு ஒரு உதவி செய்யும் போதுதான் இறைவனை எளிமையாக அடைய முடியும். இதெல்லாம் நமக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். புரிஞ்சுதுங்களா? பெரிய கழுத்த ருத்ராட்சம் போட்டு திருநீர் போட்டு கோயில் இருக்கிறவங்க மட்டும்தான் உதவி செய்வேன், சாமிக்கு மட்டும்தான் பால் ஊத்துவேன், சிவலிங்க திரும்பிதான் பால் ஊத்துவேன்னா சாமி தப்பாரு. இன்னும் நீ திருந்தலையாடா, இன்னும் நீ திருந்தலையா? ஒரு பேருக்காக இங்க தொடங்குன்னு சொன்னேன். 1ஆம் கிளாஸ் இங்க வான்னு சொன்னேன். 7 கழுத வயசாகி 1ஆம் கிளாஸ்லயே உட்காந்துருக்கியாடா? 7 கழுத வயசாகி 1ஆம் கிளாஸ்லயே உட்காந்துருக்கிய. அடுத்தடுத்த படிக்கட்டுக்கு போக வேணாமா? அடுத்தடுத்த எக்ஸாம் முடிச்சு போக வேணாமா அப்படின்னு சாமி நகைப்பார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்காக கோயிலுக்கு தொண்டு செய்ய வேணாம்னு சொல்ல. கோயிலுக்கு தொண்டு செய்ய இன்னைக்கும் கூட பிரதோஷத்தப்போ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, கோமுகத்துல அந்த இதை வச்சிருவாங்க, பாத்திரத்தை பாத்துறீங்களா? சாமிக்கு அபிஷேகம் வரப்ப அந்த பால் எல்லாம் அந்த கோமுகம் வருதுல, அந்த தண்ணி வருது இல்லையா, அந்த இடத்துல அந்த பாலை பிடிச்சி இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயுமே பார்க்கல. பால் தண்ணி எல்லாம் வேஸ்டா தான் போகுது. யாரும் அத 10 லிட்டர் 15 லிட்டர் வந்தாலும் தெரியல சில கோயில்கள்ல. அதனால அதெல்லாம் சொல்லுங்க. எல்லாருக்கும் இறங்குதல் தான் சிவபூசை. அதை செஞ்சா இறைவன்ட்ட வேணாம் போயிட்டு. புரியுதுங்களா? அப்போ அந்த யார் இறைவன்? அதுதான் கேள்வி. யார் இறைவன்? இறைவன் என்பவன் யாரு? எல்லாரும் சொல்றாங்களே திருமால் தான் இறைவனா? ராமர் தான் இறைவனா? கண்ணபிரான் தான் இறைவனா? சாய்பாபா தான் இறைவனா? வராகி அம்மன் தான் இறைவன். இப்ப வராகி அம்மன் ஃபேமஸ் ஆயிருக்காங்க பாத்தீங்களா? எங்க பார்த்தாலும் சாய்பாபா எப்படி ஃபேமஸ் ஆகிறாரோ இல்லையோ, யார பார்த்தாலும் வராகி அம்மனை வழிபாடு செஞ்சா அவ்வளவுதான் எல்லாம். வராகி அம்மன் என்பவள் யாருன்னா, 7 தேவதைகள்ல 7 மாதர்கள்ல ஒருவன். இறைவனோட அருள் சக்தி 7ஆ பிரிச்சு அது ஒரு சக்தி, ஒரு சின்ன கூறு தான். அப்படிங்கிறப்போ சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் உணர்வு. அந்த இறைவன் யாருன்னா சிவன் தான் இறைவன் நான் சொல்றதுதான் நம்முடைய திருவாசகம் போற்றி திருவோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இறைவன் கிட்ட போகணும். எப்படி போகலாம்? தொண்டு செஞ்சு போகலாம். என்ன தொண்டு செய்யலாம்? அடியார்களுக்கு தொண்டு செஞ்சு போகலாம், இல்ல ஏதோ ஒரு உயிருக்கு தொண்டு செஞ்சு போகலாம். சரி, அப்ப அந்த இறைவன் யாருன்னா, அந்த இறைவன் யாரு? சிவபெருமான் ஒருவன் தான். அப்போ நாங்க நிறைய சாமி வச்சிருக்காங்களே, அதெல்லாம் என்ன சொல்றது? நாங்க கும்பிடலாமா கும்பிடக்கூடாதா? எல்லாரையும் சிவமா பார்க்கலாம், ஆனா சிவத்தை வேற ஆளா பார்க்க கூடாது. முருகனை போய் சிவமா பார்க்கலாம். நீங்க திருமாலை வழிபாடு செய்யறப்போ எங்க சிவபெருமான் தான் திருமாலா இருக்கான்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் சிவமா பார்க்கலாம், ஆனா சிவனை காம்புறப்போ எங்க திருமால் தான் இங்க சிவமா இருக்காருன்னு பார்க்க கூடாது. அப்ப எல்லாரையும் நீங்க வழிபாடு செய்யலாம். எந்த உணர்வோடு? சிவம் என்ற உணர்வோடு வழிபாடு செய்யலாம். அவ்வளவுதான். அப்போ நாம இறைவன் யாரு? இப்ப குழந்தைங்க இருக்கிறனால கொஞ்சம் நான் அழுத்தி சொன்னேன். இறைவன் யாரு? ஒருவன் தான். யார் அவன்? சிவபெருமான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. நமக்கு அம்மா யாருதான்? ஒருத்திதான். ஜென்ரலா சொல்றேன். நமக்கு அம்மா என்பவன் ஒருத்தி தானே இருக்க முடியும். அது போல நமக்கு இறைவன் என்பவன் ஒருவன் தான். இன்னைக்கு இந்த அம்மா கிட்ட சாப்பிடுவோம், நாளைக்கு பக்கத்து அம்மா வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுவோம், அடுத்த நாளைக்கு எய்த்த வீட்டுல இருக்கிற அம்மா வீட்டுல போய் சாப்பிடுவோம்னா அதெல்லாம் முடியாது. எங்க அம்மா கிட்ட தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற அந்த உரைப்பு தருவதுதான் இந்த சிவபூசை. இது அதனால இந்த சிவபூசையில கடைசியா சொல்லி, அப்ப நீங்க கேட்கலாம், சிவபெருமான் உயர்ந்தவன் நீங்க எப்படி சொல்றீங்க? ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன். நான் நம்புறேன், ஆனா மத்தவங்களோட எப்படி உயர்ந்தவன் அதை மட்டும் ஏதாவது சொல்லி என்னை புரிய வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. சிவபெருமான் உயர்ந்தவன் சொல்றது அவன் உடம்புல இருக்கக்கூடிய குறியீடுகளே காட்டு. அது உடம்புல என்னென்ன குறியீடு இருக்கு? அவன் தலையில என்ன இருக்கு? சிவபெருமான் தலையில என்ன இருக்கு? கங்கை இல்ல, கங்கைகளா இருக்கு. சிவபெருமான் தலையில கிரீடம் இல்ல. சிவபெருமான் தலையில கிரீடம் இல்ல. அவன் சடாமுடி இருக்குல்ல, அதைத்தான் கிரீடமா வச்சிருக்கான். அதுக்கு பேர் என்னது? சடாமுடியவே கிரீடமா வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் என்னது? பிங்ககன். ஆஹா, அதுக்கு பேரு பிங்ககம்னு பேரு. தன்னுடைய முடியவே கிரீடம் மாறி சுத்திக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேரு பிங்ககம்னு பேரு. அந்த பிங்ககத்தை தலைக்கோலத்தை ஆபரமாக, சடாபாரத்தையே தலைக்கோலமாக கொண்டவன், அதுக்கு பேரு பிங்ககன். இது ஒண்ணு போதும், சிவபெருமான் தான் உயர்ந்தவன் சொல்றோம். மித்த எல்லா சாமி தலையில என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? கிரீடம் இருக்குங்கய்யா. கிரீடம் நீங்க பாத்துருக்கீங்களா? கிரீடம் இப்போ ராமருக்கு யாரு கிரீடம் வச்சது?
அவருடைய குருநாதர் வசிஷ்டர் தான் கிரீடம் வைக்கணும். இப்ப யாராவது ஒருத்தவங்க கிரீடம் வைக்கணும்னா இவங்களை விட பெரியவங்க தான் அவங்க கிரீடம் வைக்க முடியும். அதே போல அவங்க அவங்க தலையை பார்க்க முடிஞ்சவங்க தானே கிரீடம் வைக்க முடியும். இப்ப என் தலையை பார்த்தாதானே என் தலையை கிரீடம் வைக்க முடியும். என் தலையும் பார்க்க முடியாது, என் தலை எங்கேயோ இருக்குன்னு யாருனாலையும் பார்க்க முடியாதனால அவன் தலையில யாருமே என்ன வைக்க முடியல, என்ன வைக்க முடியல, யாராலையும் வைக்க முடியலைங்க. மகுடம் சூட்ட முடியல, அவனுக்கு கிரீடம் இல்லை. அவன் தலையில கிரீடம் இல்லாததுதான் அவன் எல்லா கடவுளர்களையும் விட உயர்ந்தவன்னு காட்டு. அவன் தலையில யாருமே கை வைக்க முடியாது. அவன் தலையை பார்க்கவே முடியாது. பார்த்தா தானே வைக்கிறதுக்கு. இப்ப சொல்லுங்க, ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்துச்சா? கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் நடந்துச்சா? மித்த எல்லா சாமிக்கும் தலையில கிரீடம் வச்சிருக்காங்களா? அப்ப என்ன அர்த்தம்? எல்லா சாமியும் தலைய பார்க்க முடியும், ஆனா நம்ம தலையோடைய தலைய பார்க்கவே முடியாது. அதுதான் நம்ம தலை. உண்மையிலேயே தலைனா யாரு? அவர் தான். அஜித் குமார் கிடையாது. தலைனா யாரு? ஆனா உண்மை சொல்ல தெரியுமா? அஜித் அப்படின்ற வார்த்தையும் சிவபெருமானுடைய பேரும் ஒண்ணுதான். அஜித் குமாரும் சிவபெருமான் பேரும் ஒண்ணுதான். என்ன அமைஞ்சு போச்சு, தலை பேரும் அஜித் குமார் பேரும். சரி, அப்போ நம்ம தலைதான் எல்லாத்துக்கும் தலைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம ஏன் போய் அடுத்தவங்கிட்ட போய் நிக்க போறோம்? நாம அடுத்தவங்கிட்ட நிக்க மாட்டோம்ன்ற எண்ணம் தான். அப்போ சிவபெருமானுடைய குறியீடுகளை சரியா புரிஞ்சுக்கணும். அவன் தலையில அதனால இப்ப என்ன பண்ணிடுறாங்க சில கோவில்கள்ல, ஐயோ சிவபெருமான் தலையில கிரீடம் வச்சிடணும், எல்லாருக்கும் கிரீடம் இருக்கு, கிரீடம் இல்லைன்னு கிரீடம் வச்சா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அப்புறம் உயர்த்துறோமா தாழ்த்துறோமா? அவருக்கும் மேல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆயிடுங்க. அதான் கிரீடம் வச்சா அப்போ நீங்க பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், அங்க இருக்கக்கூடிய அவங்க வீட்டுல எல்லாருடைய வீட்லயும் சிவலிங்க திருமேனி வச்சு அதுக்கு மேல ஒரு கிரீடம் வச்சிருக்கோம். அப்ப புரிதல் இல்லைன்னு தானே அர்த்தம். புரிதல் இல்லைன்னு எங்க அப்பனுக்கு தலையில கிரீடம் இல்லாத இருக்கிறதா அவன் பெரியாளுன்னு காட்டுது. கிரீடம் வச்சா பெரியாள் இல்ல. என் அப்பன் தலையில கிரீடம் இல்லாததுதான் எங்க அப்பனோட தலையில யாருமே கை வைக்க முடியாது, அவன் தான் உயர்ந்தவன், அவனுக்கு மேலா யாருமே வரவே முடியாதுன்னு சொல்லுகின்ற நிலையை தருவதுதான் அப்போ அந்த குறியீடு. அப்புறம் நீலகண்டம், அவன் கண்ணுல இருக்க நெற்றிக்கண், அவன் கையில உள்ள சூலம், எல்லாமே எல்லா குறிகளும் என்ன சொல்லுது? அவன்தான் பெரியவன், அவன்தான் உயர்ந்தவன் நமக்கு. சரி, இப்போ குறியே போற்றி அப்படின்னு கடைசியா வரும். நாம திருநீர் அணிஞ்சோன்னா அதுக்கு என்ன பேரு? நமச்சிவாய மந்திரம். அதுதான் திருநீர். கழுத்துல உள்ள ருத்ராட்சம் என்பது எந்த குறியீடு? சிவாய நம அப்படிங்கிற மந்திரம். அது கழுத்துல உள்ள ருத்ராட்சத்தினுடைய குறியீடு. சடாமுடி அப்படின்றது சிவய சிவ அப்படிங்கிற அந்த குறியீடு. சிவய சிவ. சிவ சிவ அப்படின்ற குறியீடுக்கு என்ன பொருள்? நான் எனது என்ற நிலை இல்லாமல் இருப்பது. இப்ப எல்லாரும் ஆன் பண்ணிக்கங்க. இங்கதான் நீங்க நம்ம ஒரு சின்ன விஷயம் சொல்ல போறோம். நல்லா ஆன் பண்ணிக்கங்க எல்லாரும். இப்போ சிவ சிவ அப்படின்ற குறியீடு நம்ம கிட்ட இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நான் எனது என்ற எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. நான் பண்ணேன், நான் செஞ்சேன், என்னாலதான் நடந்துச்சு, எங்க பிள்ளைங்க, எங்க கூட்டம், ஏன் விஷயம் அப்படின்னு நான் எனது என்ற எண்ணம் மட்டும் நமக்குள்ள வரக்கூடாது. நான் உங்ககிட்ட கேக்குறது, ஐயோ நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்ப என் பிள்ளைங்க நான் எப்படி சொல்றது? என் பிள்ளைங்கன்னு எப்படி சொல்றது? எங்க வீட்டுக்காரன்னு எப்படி சொல்றது? நீங்க அங்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, யான் எனது வச்சுக்கோங்க, உங்க வீட்டுல எல்லாம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல என் பிள்ளை, எங்க வீட்டுக்காரரு, எங்க வீட்டம்மா, இது என் வீடு, அதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் விட்டுட்டு நீங்க ஒண்ணும் போவாங்க, ஒண்ணும் பெருசா. நான் கேக்குறது, சிவன் கோவில்ல சிவனடியார்கள் கிட்ட நான் எனது பார்க்காம மட்டும் நீங்க மெயின்டைன். சிவன் கோவில்லையும் சிவனடியார்கள் கிட்டையும் யான் எனது என்ற எண்ணம் இல்லாம பாக்கணும். முதல் விஷயம், இங்க இருக்கிறவங்க எத்தனை குரூப்ல இருப்பீங்க? நிறைய குரூப்ல இருப்பீங்களா? வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருப்பீங்க. அதுல இது ஏன் குரூப்பு, இது என்னோட சொந்த குரூப்பு, நான் தான் வளர்த்த குரூப், இதுக்குள்ள யாரும் எதுவும் போடக்கூடாது, நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ற விஷயத்த வந்து முதல்ல நீக்குங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அடியார் திருக்கூட்டம் இருக்கும். இது எங்க அடியார் திருக்கூட்டம், அது அந்த அடியார் திருக்கூட்டம், அது அப்படின்ற இடத்துல இருந்து நீங்க, இது எங்க குழு, இது எங்க முற்றோதல் குழு, இது அந்த முற்றோதல் குழு, அவங்க கூப்பிட்டா நாங்க போக மாட்டோம்,
அவங்களையும் நாங்க கூப்பிட மாட்டோம் அப்படின்னு இருக்கு. யாரு வந்தாலும் இருகரம் கூப்பி அவங்களை வரவேறுங்க. நீங்க முற்றோதல் செய்யும் போது யாரு வந்தாலும் சிவபெருமான் தான். அவங்களை இருகரம் கூப்பி அவங்களுக்கு தான் முதல்ல. புதுசா வந்தவங்க கூப்பிட்டு எங்க வைக்கணும்? நீங்க முன்னாடி உட்காருங்க, படிங்க. ஐயோ எங்களுக்கு படிக்கவே தெரியாது, ஏதோ ஒரு வார்த்தை பாடுங்க, சும்மா பேசுங்கன்னு அவங்களை கம்ஃபர்ட் பண்ணி எப்படி தாஜா பண்ணி 4 பேர் இருந்த இடத்துல இன்னைக்கு 64 பேரா மாத்தி நம்ம திருவாசகத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். பாத்துருக்கீங்களா? வந்தவங்க யாரு புதுசா வந்தாங்களோ அவங்களுக்கு தான் முதலிடம். நமக்கு தெரியும். பாத்துறீங்களா? நம்ம திருவாசக சிந்தனையில அன்னைக்கு யாரு புதுசா வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் பாராட்டு, அவங்களுக்கு தான் முதலிடம். முதல்ல அவங்களுக்கு கம்ஃபர்டபிள். ஏன்னா அவங்க எங்க வந்திருக்காங்க, யாரு, அந்த குரூப்பா, இந்த எதுவுமே கேட்க மாட்டோம். நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு அந்த உணர்வு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க யான் எனது என்ற எண்ணத்தை வீட்டுல பிராக்டிஸ் பண்ண வேணாம், வெளியில பிராக்டிஸ் பண்ணலாம். 2 பிள்ளை வருது, என் பிள்ளையும் வருது, பக்கத்து இருக்கார பிள்ளையும் வருது. என்கிட்ட 2 சாக்லேட் இருக்கு. சரி, என் பிள்ளைக்கு நாளைக்கு கொடுக்கலாம் சாக்லேட் நினைக்காம அந்த இடத்துல கொஞ்சம் மெல்ட் ஆகி 2 பிள்ளைக்கும் கொடுக்கலாம். இப்ப என் பிள்ளைக்கு நாளைக்கு சாக்லேட் தன்னால கிடைக்கும்ன்ற எண்ணம் செய்யக்கூடிய ஆற்றலை செஞ்சோம். அப்போ அடியார்கள் கிட்ட என்ன பார்க்க கூடாது? நாமெல்லாம் ஒரு குரூப், அது ஒரு குரூப் அப்படின்னு. ஆனா நீங்க எங்க போனாலும் எந்த குழுமம் வச்சிருந்தாலும் அவங்க சொல்றது விஷயம் என்னதான்? என் குரூப் இல்ல, என் சங்கதி தான் ஒழுகணும். என் குரூப்ல நான் சொல்ற மெசேஜ் வேற யாராவது மெசேஜ் போட்டாங்க என்ன பண்றது? கட் பண்ணு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எல்லா சிவத்தை பத்தின மெசேஜ் தானே, எல்லா சிவன் பெருமான்கிட்ட கிடைக்கிற செய்தி தானேன்னு சொல்ற அந்த எண்ணத்தை நீங்க வச்சுக்கோங்க முதல்ல. புரியுதுங்களா? நீங்க சிவனடியார்களுக்கும் சிவனடியார் திருக்கூட்டத்துல இருந்து அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு யார் எனது அதை நீக்கி இருங்க. அப்படி நீக்கி இருந்தா நீங்க எந்த குறியீட்டுல வாழ்றீங்கன்னு அர்த்தம். நீங்க சிவ சிவ என்ற குறியீட்டுல நீங்க வாழ்றீங்க, சிவ சிவ என்ற குறியீட்டுல நீங்க வாழ்றீங்க. புரியுதுங்களா? ஈஸி தானே. அது படுபாவி நீட்டா யான் எனது இல்லைன்னு சொல்லாங்கன்னா வீட்டுக்கு போனா ஏன் பாக்குறோம், எப்ப என் ட்ரெஸ் எடு அப்படின்னு சொல்றப்பவே எனதுன்னு வந்துருச்சு. அப்ப இதை யார்கிட்ட கொடுக்கறது? அப்படி இல்லை. உங்க வீட்டு உங்க ட்ரெஸ் உங்களுக்கு தான், உங்க நகை உங்களுக்கு தான், உங்க வீடு உங்களுக்கு தான், உங்க புள்ள உங்களுக்கு தான், உங்க அங்கெல்லாம் நீங்க அப்படி வச்சுக்கணும். ஆனா திருக்கோயில்னு வர்றப்போ, சிவனடியார்னு வர்றப்போ அந்த இடத்துலயாவது யாரு வந்தாலும் வணங்குங்க, யார் வந்தாலும் இன்பமா பேசுங்க, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி. இந்த நிலைக்கு பேரு சிவசிவன்னு நிலை. இந்த நிலைக்கு பேரு என்னது? துவேஷம் பார்க்க கூடாது. வரத்தான் செய்யும். இவ்வளவு பேசுற எனக்கு வரத்தான் செய்யும். வரும்போது என்ன தோணும்? ஐயோ நான் மறுபடியும் இந்த ஆனந்தன்றதை சும்மா இருக்க மாட்டா சொல்லிட்டு போயிட்டானே, படுபாவி சொன்னதுதான் மண்டைக்குள்ள நடுக்குன்னு தட்டுது. சரி சரி சொல்லியிருக்கான், திருச்சி வைப்போம். அம்மா வாங்கம்மா வணக்கம். மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த குரூப்புக்கு நம்ம குரூப்புக்கு ஆகாதுன்னு இருந்தா கூட அம்மா வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கு, அப்ப அவங்க ஒரு நல்ல வார்த்தை பேசுறப்போ நீங்க ஒரு நல்ல வார்த்தை பேசுறப்போ அன்பு அப்படியே லாக் ஆயிடும். அட போங்க, நான் இந்த குரூப்பை விட்டு அந்த அம்மா நீங்களும் தனி குரூப்பே ஆரம்பிச்சிருவீங்க. யார் கூட சண்டை போட்டோமோ அவங்க கூடயே தனி குரூப் ஆரம்பிச்சு. அப்போ நான் எனது என்ற எண்ணம் அடியார்கள் கிட்ட இல்லாமலும் சிவபெருமானுடைய திருக்கோயில்ல இல்லாமலும் இருங்க. இதுல நிறைய கோவில்கள்ல உழவாரம் பண்றாங்க சுவாமி, உழவாரம் பண்றாங்க. நந்தவனத்தை ஒருத்தவங்க கிளீன் பண்ணணும், அது ஒரு உழவாரத்திற்கு கூட்டம். சாமியுடைய அர்த்த மண்டபத்தை ஒரு உழவாரம், இப்படி எல்லாம் கிளீன் பண்றாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நந்தவனத்துல இருக்கிற ஒருத்தர் போய் எங்க உள்ள இருக்கிற சாமியை நான் கிளீன் பண்றேன்னா, நீங்க அந்த திருக்கூட்டம் தானே, உங்களுக்கு என்ன ஸ்கொயர் ஏரியா கொடுத்துருக்காங்க, நந்தவனம் தானே, அதைத்தான் நீங்க என்ன பண்ணணும், உழவாரம் பண்ணணும். இது எங்களுக்கு உரியது, நாங்க விட மாட்டோம் அப்படின்னு மறிச்சு நின்றுட்டா உள்ள இருக்கிற சாமி எந்திரிச்சு வெளியே போயிருவாரு. சண்டையெல்லாம் முடிச்சுங்க, உங்களுக்குள்ள சண்டையெல்லாம் முடிங்க, நான் லேட்டா வரேன் வெளியே போயிருவேன். அந்த சாமிக்கு நம்ம உழவாரம் பண்ணி என்ன பண்ணாம என்ன? அப்போ சாமி எப்ப மகிழ்வாரு? அப்படிங்களா, உங்களுக்கு நாங்க வருஷம் பண்ணுவோம், வாரம் பண்ணுவோங்க. உங்களுக்கு உழவாரம் தானே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க முன்னாடி போங்க, நான் வருஷம் பண்ணுவேன். நீங்க இன்னைக்கு தான் வந்துருக்கீங்களா, போய் பண்ணுங்க, சாமியை தொட்டே இருங்க, பண்ணுங்க, அந்த தூணை தொடங்க. இந்த அன்பு தான், இந்த விட்டு கொடுக்கிறது தான் யான் எனது என்ற நிலையில இல்லாம விட்டு கொடுக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு விட்டு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சாமிக்கு நமக்குள்ள டிஸ்டன்ஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாங்க, பரவாயில்ல பண்ணிக்கலாம்.
எனக்கு ஒரே ஒரு பணியாரம் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் இப்ப தங்கச்சி கேக்குது, கொஞ்சம் போல பிச்சு கொடுத்துட்டு சரி நானும் கொஞ்சம் நானே அதை சாப்பிடணும்னு நினைக்காம. புரியுதுங்களா? அப்போ விட்டு கொடுக்கறதுலதான் யான் எனது என்ற விஷயம் போகுது. புரியுதுங்களா? அதை வீட்டுல பண்ண வேணாம். நீங்க வீட்டுல பண்ணி எனக்கு கேட்ட பேரு இவன் என்னடா இப்படி சொல்லிட்டாங்க. நீங்க வெளியில சிவனடியார்கள் கிட்ட மட்டும் இப்போதைக்கு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துரும் அதே எண்ணம் எங்க வந்துரும் வீட்டுலயும் வீட்டுக்கும் வந்துரும், எல்லா இடத்துலயும் வந்துரும். அப்போ முதல்ல நம்ம அந்த இடத்துல இருக்கோமா, எட்டி பார்த்து நாங்கெல்லாம் நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல நம்ம மீனாட்சி அம்மன் கோவில்ல பாத்தீங்கன்னா அடியே 360 நாளும் போவேன், அவ்வளவு பார்க்காம இருக்கவே மாட்டேன். 360 நாள் போவேன். யாராவது பின்னாடி வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த அந்த இடத்த விட்டுட்டு நீங்க பாருங்க, நான் அவ்வளவு டெய்லி தான் பார்க்க போறேன், நீங்க பாருங்க இங்க பாருங்க அங்க பாருங்க, அவங்க முன்னாடி விட்டுட்டு நம்ம பின்னாடி நிக்கிறோம். அந்த சின்ன விட்டு கொடுத்தல் தான் சாமி நான் கேட்கிறேன். நான் பெருசாலாம் நீங்க சொத்தை எழுதி வைக்க வேணாம், உங்களுக்கு நகை பதம் இதெல்லாம் யாருக்கும், சும்மா அந்த இடத்துல வர்றவங்க அந்த இடத்துல நம்மளோட டாலரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அந்த டாலரன்ஸை நம்ம ஏத்துக்கிறதுக்கு பேரு தான் யான் எனது என்ற நிலையில இருக்கு. அப்போ நீங்க எந்த மந்திரத்துல நிக்கிறதுக்கு சமம்? சிவ அப்படிங்கிற மந்திரத்துல நீங்க நிற்பதற்கு சமம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க திருநீர் எளிமையா பூசிடலாம். என்ன கவனிங்க எல்லாரும் ஒரு நிமிஷம். 64 பேர் 64 நாயன்மார்கள் மாதிரி இருக்கீங்க. நீங்க திருநீர் எளிமையா பூசிடலாம், நீங்க ருத்ராட்சம் எளிமையா போட்டுடலாம். ருத்ராட்சம் எளிமையா கிடைக்காது, திருநீரும் எளிமையா பூச முடியாது சாமி, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க திருநீர் பூசுறீங்கனாலே பல பிறவிகள்ல தவம் செஞ்சாதான் திருநீர் பூச முடியும். அது முழு திருநீர் பூசிட்டு வாருங்கள். நான் குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்றேன், எல்லாருக்குமே நீங்க அட்லீஸ்ட் திருவாசக சிந்தனைக்கு வரும்போதாவது முழு திருநீர் பூசுங்க. முழுக்க நெற்றி நிறைய விபூதி, நெற்றி நிறைய திருநீர் நீங்க எடுங்க. அப்படி இட்டீங்கன்னா அது மகிழ்ச்சி. சரி, அப்ப திருநீர் என்பதும் நமக்கு ரேர் தான், ருத்ராட்சம் என்பதும் ரேர் தான், சடாமுடி என்பதும் ரேர் தான். ஆனா அதை விட சிறந்தது எது? யான் எனது என்ற செருக்கற்ற நிலை. அதுதான் உண்மையான. அப்பதான் சாமி என்ன சொல்லுவாரு, நாம போய் சிவனடியார்ட்ட போய் கவனிக்கல, ஒரு நிமிஷம் கவனிக்கல. நான் போய் சிவனடியார்ட்ட போயிட்டு பக்கத்துல கூட நான் சிவனடியாருங்கன்னு சொல்றதுக்கு தானே திருநீர் போட்டிருக்கோம். அம்மா தானே? அம்மாவா இல்லையா? நான் சிவனடியார்னு சொல்றதுக்கு தான் திருநீர், நான் சிவனடியார்னு சொல்றதுக்கு தான் ருத்ராட்சம், நான் சிவனடியார்னு சொல்றதுக்கு தான் சடாமுடி, எப்படின்னு நாம சொல்லிட்டு இருப்போம். நீங்க யான் எனது என்ற நிலையில் நினைவு வச்சுங்களேன், சிவபெருமான் போய் எல்லார்ட்ட சொல்லுவான், ஏய் இது என் புள்ள. சிவபெருமான் போய் என்ன சொல்லுவான்? அன்னை பராசக்தி சொல்லுவான், உனக்கு தெரியுமா அது என் புள்ள. திருமலை கூப்பிட்டு சொல்லுவான், உனக்கு தெரியுமா அது என் புள்ள. நம்ம சொல்ல மாட்டோம். யான் எனது என்ற நிலையில நிற்கும் போது சிவபெருமான் நம்மை அடையாளம். அதனாலதான் யார சொன்னாரு? நம்மளுடைய நம்பி ஆரூர் என்ன சொல்றாரு? நம் தமர் ஊரன், எங்க ஊருக்கார வர்றான். எப்ப சொன்னாருன்னா, விட்டேன் மனை வாழ்க்கை, எனக்கு எதுவுமே வேணாம் சாமி, நீ கொடுத்ததெல்லாம் போதும், இதுக்கு மேல வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஒருத்தன் வரப்போறான். யான் எனது என்ற அந்த எனது இதுவரைக்கும் என் மனைவின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, என் பறவை நாச்சியாருக்கு காசு கொடு, அவங்களுக்கு அதை கொடு, இவங்களுக்கு அதை கொடுன்னு சொல்லி யான் எனதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாரு இல்லையா? அதனால நோ ப்ராப்ளம் சார். சோ அப்போ என்ன அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அப்போ சாமி என்ன சொல்லுவாரு? இவன் ஏன் ஆளுன்னு சொல்லணும். இவன் ஏன் ஆளு அப்படின்னு சாமி நாம சிவனடியான்னு சொல்ல தேவையில்லை. சிவன் எல்லாருக்கிட்டும் இவன் என்னுடைய அடியவன், இவன் என்னுடைய அடியவன், இவன் என்னுடைய அடியவன் சொல்லுவான். அப்படி சொன்னதுதான் எது? 63 நாயன்மார்கள் கதை. நமக்கு தெரியல, நமக்கு இளையான்குடி மாறினார் என்ன பண்ணாருன்னு தெரியல. இவன் வந்து என்ன சொல்லிட்டு போனான்? இளையான்குடி மாறினார் யார் தெரியுமா? ஏன் ஆளு. இளையான்குடி மாறினார் ஏன் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஏன்? யான் எனது என்ற தான் வீட்டு மேல பற்று இல்ல, தான் வீடே இடிஞ்சு போகும்னு தெரிஞ்சும் வீட்டுடைய முற்றத்தை உடைச்சு அடியார்களுக்கு உணவு கொடுத்த அந்த ஒரு நிலையினால சிவபெருமான் வந்து சொல்லிட்டு போனான், இது என்னுடைய ஆளுன்னு. அப்ப புரியுதுங்களா? நாம சிவனடியார்னு சொல்றது நல்லதா, சிவபெருமான் இவன் நம்மளுடைய ஆளுன்னு சொல்றது நல்லதா? எதுன்னு அப்போ அந்த நிலை என்பது எதுன்னா, திருநீரோ ருத்ராட்சமோ சடாமுடியோ அல்ல. இதெல்லாம் மேக்கப். இதெல்லாம் என்ன மேக்கப்? மேக்கப்புக்கு தமிழ்ல பேர் என்ன? மேக்கப் பண்ணிருக்கோம்.
வேடம் 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 வேஷம் எல்லாம் வேஷம் வேஷம் தான். அது பேர் வேடம். அதனாலதான் இதுக்கு பேர் என்னது? திருவேடம்னு பேர். புரியுதுங்களா? திருவேடம். இந்த திருவேடம் எப்ப உண்மையாகும்? முதல்ல நல்லா கவனிங்க. இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லி எல்லாம் நல்லா கவனிங்க. தினமும் நம்ம பாத்தீங்க பிள்ளைங்களுக்கு டாய்ஸ் வாங்கி தருவோம் பாத்தீங்களா? பிள்ளைங்களுக்கு டாய்ஸ் வாங்கி தரப்ப என்ன பண்ணுவோம்? என் பிள்ளை டாக்டர் ஆகுனா நான் டாக்டர் டாய்ஸ் வாங்கி தருவேன். பாத்தீங்க டாக்டர் எல்லாம் காலேஜ்ல மாட்டிக்கிட்டு என் பிள்ளை நான் சும்மா இருக்கிறப்ப எனக்கு வந்து ஊசியை போட்டுட்டு இருக்கோம். உட்காந்து ஊசி போடுப்பா அந்த அது தினமும் தான் தான் டாக்டர்னு அது என்ன பண்ணோம்? டாக்டர் இல்ல, ஆனா தினமும் அது தான் தான் டாக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு பெரிய லாங் கோட்டை போட்டுக்கிட்டு அப்படியே தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தோணும்? ஓ டாக்டராக என்ன பண்ணும்? உண்மையாவே டாக்டராக என்ன பண்ணும்? ஓ நீட் எக்ஸாம் எழுதணுமா? அப்ப நான் அப்ப இருந்தே நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா படிச்சு நிஜமொழியே என்ன ஆயிடும்? நிஜமொழியே அந்த மாதிரி வேஷமா தொடங்குறோம். நாடியவன் தொடங்குற இந்த வேஷத்தை எல்லாம் போய் உள்ளுக்குள்ள சிவமா இருந்து சிவனடியாரா அந்த சொன்ன யான் எனது என்ற பற்று நீங்கி நிக்கிறோம் இல்லையா? அதுதான் சிவனடியாருடைய முதல் உண்மை நிலை. உங்க வேஷம் உண்மையா மாறுது. அப்படி நீங்க மனசுக்குள்ள நினைக்கலன்னா கடைசி வரைக்கும் இது என்னதான்? இதெல்லாம் என்னதான்? வேஷமாவே இருக்குங்க. வேஷமாவே போயிடும். அப்போ இந்த திருவேடம் உண்மையாக மாறுவது என்பது நம்ம உள்ளுக்குள்ள வைக்கிற பாவனையினாலதான். அப்போ சிவ சிவ அப்படிங்கிற எழுத்து உங்களுக்குள்ள வந்தாதான் உங்க வேஷம் என்னவாயிடும்? இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிறோம்? டாக்டர் கிட்ஸ் போடுற ஸ்டெத்தஸ்கோப் எல்லாம் போட்டுட்டு நம்ம விளையாண்டுட்டு திரியிறோம். நானும் சிவனடியார்னு விளையாண்டுட்டு திரியிறேன். நான் எப்ப உண்மை சிவனடியாரா மாறுவேன்னா இந்த உள் அடையாளமாக இருக்கக்கூடிய யான் எனது என்ற பற்றை நீக்கும் போது. அட்லீஸ்ட் அது எங்காவது இல்லாம இருக்கணும். என் வீட்டுக்குள்ள இருக்கட்டும், என் வீட்டுக்குள்ள எங்காவது இல்லாம இருக்கணும். சிவனடியார்கிட்டையும் திருப்பதியும் இல்லாம போதும். சரி, இப்ப கடைசியான வார்த்தைக்கு வந்துடுவோம். சி என்ற வார்த்தை. இது கொஞ்சம் கஷ்டம்தான். முதல்ல சொன்னது கொஞ்சம் ஈஸி. என்னடா இது யான் எனது என்ற பற்று நீக்கிறதே கஷ்டம், அதையே ஈஸிங்கிறீங்க, அதை விட கஷ்டமா இருக்கான்னு கேட்டா கஷ்டம்தான். இந்த சி என்ற மந்திரம், அந்த அதிசூக்கம மந்திரம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நிலை இருக்கு. அந்த நிலைதான் யான் எனது பற்றெல்லாம் நீங்க போயிருக்காங்க. இப்ப என்னது இல்ல, யாரும் இல்ல, எல்லாரும் எங்க ஆளுங்க தான். கவனிங்க, எல்லாரும் எங்க ஆளுங்க தான். நான் எல்லாரையும் சமமா பாக்குறேன், எல்லாருக்கும் கொடுக்குறேன், வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரியா சொன்ன எப்ப இது நிகழும்? இப்ப நான் உங்க எல்லாருக்கும் 65 பேர் இருக்கீங்களா? நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உள்ள போயிடுவேன். மெயின் கட்டத்துக்கு நம்ம சீரியல்ல வர மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் நான் போடணும். போட்டுட்டு நான் உள்ளுக்குள்ள போயிடுவேன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது எனக்கு ஒரு அட்வர்டைஸ் விளம்பர இடைவேளை இல்ல, விளம்பரம் போட போறோம். நான் உங்களை ரிலாக்ஸ் பண்ண சொல்ல விளம்பரம். என்ன விளம்பரம்னா, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒண்ணு சொன்னோம்ல. என்ன சொன்னோம்? இறைவனை எளிமையாக அடைவதற்கு வழி எதுன்னு கேட்டா தொண்டுன்னு சொன்னோம் இல்லையா? தொண்டு, தொடர்ந்து செய்வது தொண்டுன்னு சொன்னோம்ல. அந்த தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைச்சா நழுவ விடாம கச்சக்கன் பிடிச்சுக்கணும். அப்படி பிடிச்சா நம்ம நூல் பிடிச்ச மாதிரி சாமியை போய் பிடிச்சிடும். இதுதான் நமக்கு இருக்குது. அதனால உங்களுக்கு தொண்டுக்கு வாய்ப்பு வருமோ வராதோ அது எனக்கு தெரியல. அதனால அந்த வாய்ப்பை நம்ம ஏன் உருவாக கூடாது அப்படின்னு நான் யோசிச்சேன். இந்த அமர்வு இருக்கிறது அந்த வாய்ப்பு, அதாவது தொண்டுனா என்னன்னு நம்ம சொல்லி, தொண்டினுடைய பெருமையும் சொல்லி, அந்த தொண்டு செய்வதற்கான வாய்ப்பையும் நம்மளே கொடுப்போமே அப்படின்னு சொல்றோம். அதனால உங்க எல்லாருக்கும் தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு. என்ன மாதிரி தொண்டு அப்படின்னா, வருஷத்துக்கு 12 மணி நேரம் தொண்டு முதல் கேட்டகரி. வருஷத்துக்கு 6 மணி நேரம், வருஷத்துக்கு 4 மணி நேரம், வருஷத்துக்கு 2 மணி நேரம் அப்படின்னு கேட்டகரி பண்ணி தொண்டு வச்சிருக்கேன். அந்த தொண்டுல யாரெல்லாம் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் பிரேமா தொடர்பு கொள்ளலாம், நம்ம குடும்பத்திலேயே தொடர்பு கொள்ளலாம். நான் சொல்றது நல்லா கவனிங்க. வருஷத்துக்கு 12 மணி நேரம், வருஷத்துக்கு 12 மணி நேரம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24. நான் அப்படிலாம் செய்ய சொல்ல, 1 மணி நேரம் எது முடியுதோ அதைத்தான் செய்ய சொல்ல போறோம். உங்களுக்கு என்ன வரும்னு நான் பார்ப்பேன்.
அதைத்தான் ஆனா அந்த தொண்டை எடுத்தா எல்லாருக்கும் பாண்ட்ல சைன் பண்ணும், எல்லாத்துக்கும் பாண்ட் பேப்பர் அனுப்பிச்சிருக்கும். கண்டிப்பா 2 வருஷமாவது அதை தொடர்ந்து செய்யணும். இல்ல அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணா அவங்களுக்கு அபராதம் தான். என்ன அபராதம்னா சிவ அபராதம் வரும், என்னோட அபராதம் இல்ல, சிவ அபராதம். அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பண்ணலாம், இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட், வேற ஒண்ணும் கிடையாது. உங்க எல்லாருக்கும் தொண்டு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்க போறோம். உங்களுக்கு என்ன வருமோ அதுதான். இந்த தொண்டை நான் செய்யணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரும். நான் தொண்டுல யாரெல்லாம் இணைச்சிக்க விரும்புறீங்க? உங்களோட தொண்டு செய்யறதுக்கு மேக்சிமமே வருஷத்துக்கு 12 மணி நேரம் தான். நீங்க வீட்டுல இருந்தபடியே செய்யலாம், நீங்க எங்கேயும் போக தேவையில்லை, நீங்க இருந்தபடியே செய்யலாம். ஆனா நாங்க சொல்லி தருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு. அதை சொல்லித்தரத ஆர்வமா நீங்க என்ன பண்ணணும், கேட்டுக்கிட்டு ஒரு தடவை நாங்க சொல்லி தருவோம், மித்த நேரம்லாம் நீங்களே வந்து பாத்துக்கணும். இது மாதிரி பல விதமான தொண்டுகள் செய்யலாம்னு நான் இந்த வருஷத்துல 2026 எங்க அடியார்களுக்கு எல்லாம் போட்டு நான் செய்யலான் இருக்கேன். அப்போ உட்கார்ந்த இடத்துலயே தொண்டு, வருஷத்துக்கே மேக்சிமம் 12 மணி நேரம் தான் தொண்டு. ரொம்ப உடல் உழைப்பு தான். நீங்க ஒன்னும் காசு கொடுக்க தேவையில்லை, அதெல்லாம் இங்க எதுவுமே இருக்காது, பணம் விஷயம் இருக்காது. அப்போ இந்த விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதனால அடியார்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. இணைத்துக் கொள்ளணும்னு ஆசைப்படுற எல்லாருமே உங்களுடைய எங்க திருவாச சிந்தனையில நீங்க இல்லைன்னா உங்களுடைய போன் நம்பரை சேட் பாக்ஸ்ல போட்டுருங்க. நாங்க தொண்டில் இணைய தயாரா இருக்கோம்னு சொல்லி சேட் பாக்ஸ்ல உங்க போன் நம்பரை போட்டுருங்க. ஏற்கனவே திருவாசக சிந்தனை இருக்கீங்க, பிரேமா அம்மா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க எதுவும் கண்டுக்க வேணாம். அம்மா கிட்ட மட்டும், அம்மா நான் தயாரா இருக்கேன், எனக்கு 12 மணி நேரம் சரி, எனக்கு 4 மணி நேரம் சரி, வருஷத்துக்கு 4 மணி நேரம், வருஷத்துக்கு 2 மணி நேரம், உங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த மணி நேரத்தை மட்டும் நீங்க சாமி கொடுங்க, வேற எங்களுக்கு கொடுங்க. அதை நான் கேட்கப்போம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? டாஸ்க் புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும்? என்ன தெரியாதனமா திருவாசக சிந்தனைக்கு வந்தா இவங்க என்னெல்லாம் கம்பி கட்டெல்லாம் பேசலாம் பாருங்கன்ற மாதிரிதான் யோசனை. அதெல்லாம் அப்படிதான் தோணுது உங்களுக்கு. ஆனா தொண்டு செய்வதற்கான ஒரு அமைப்பையும் நம்ம செஞ்சுக்கணும். கண்டிப்பா செய்யணும். தொண்டு செஞ்சாதான் நாம சைவனாகின்றோம் அப்படின்னு. சரி, இப்ப எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க. இதுதான் கடைசி. இந்த சி என்ற வார்த்தையை சொல்லி நான் நிறைய எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அடியார்கள்லாம் ஆன் பண்ணிக்கலாம். இப்ப சிவ சிவ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பொருள் புரிஞ்சுதான். அந்த வார்த்தை நம்ம கிட்ட இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை நம்ம கிட்ட இருக்குன்னா என்ன அர்த்தம்? நாம யான் எனது என்ற பற்றில இருந்து நீங்கி இருக்கோம். அட்லீஸ்ட் சிவனடியார்கள் கிட்டையோ அல்லது சிவ திருக்கோயில்கிட்டையோ நாம இருக்கோம்னு சொல்லியாச்சு. இப்போ சி என்ற அந்த அதிசூக்கம மந்திரம், நாயோட்டு மந்திரம், அந்த நாயோட்டு மந்திரம் சொல்லக்கூடிய அதிசூக்கம மந்திரத்துக்கான அந்த பொருள் என்ன அப்படின்றத உங்களுக்குள்ள நம்ம சொல்ல போறோம். அதெல்லாம் இப்போ கவனிங்க. இப்ப நீங்க எல்லாரும் தொண்டு செஞ்சிட்டு இருக்கீங்க. தொண்டு செய்யறப்போ நல்லா இதுதான் முக்கியம். இதுதான் தொண்டை தொடர்ந்து செய்யறதுக்கான ஒரு ஒரு பக்குவமே. இது இருந்துச்சுன்னா உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. நீங்க அதான் நீங்க பெருமாண்ட நீங்க போய் சேர்ந்துருவீங்க, அது கன்ஃபார்ம். யார் எதுக்காலும் போய் சேர்ந்துருவீங்க. என்னன்னா இந்த தொண்டு செய்யும் போது எல்லாரும் பண்ணிட்டே இருப்பாங்க, பண்ணிட்டே இருப்பாங்க. நீ என்ன பெருசா கழிச்சுட்டீங்க அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை யாரோ சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒண்ணுமே பண்ணல, என்ன பெருசா கழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா அது என்ன பண்ணிடுவாங்க? அந்த இடத்துல எனக்கு தேவையே இல்லைங்க, அப்படி ஒண்ணும் உங்ககிட்ட பேச்சு வாங்கணும்னு அவசியம் இல்லை, நாங்களே தொண்டு செய்யணுமா, நீங்க எங்களையும் திட்டுவீங்களா, இதை ஏதோ பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க? இப்ப நம்மளே ஒரு இடத்துல உழவாரத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஏமா கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்லையாமா, இந்த கண்ணுக்கு முன்னாடி ஒரு நூலாம்படம் இருக்கு, இதை கூட்டாம அங்கிட்டு போய் கூட்டிட்டு இருக்கீங்களாமான்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? சும்மா ஏதோ புண்ணியத்துக்கு கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சு பதம் பார்த்த கதையா, நானே ஏதோ ஒரு பேருக்கு செய்ய வந்தேன், என்னையே திட்டுறீங்களா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? அந்த வழக்கமாற அந்த தீயை போட்டு இல்லாட்டினா அதை காமிச்சிக்காம அடுத்த தடவை என்ன பண்ண மாட்டோம். போன் பண்ணி கூப்பிட்டா எனக்கும் இருக்கு சமையல, வீட்டுல வேலை இருக்குங்க, எங்க வீட்டுக்காரர் விட மாட்டேங்கிறாருங்க, ஏதோ டப்பா அடிச்சு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். சி என்பது என்னன்னா அன்பு செய்யறது. சிவசிவன்றதும் அன்பு செய்யறதுதான். நம்ம கிட்ட அன்பு செய்யறவங்க கிட்ட அன்பு செஞ்சா சிவசிவ, நம்ம கிட்ட வெறுப்பு உமிழ்றவங்க கிட்ட அன்பு செஞ்சா சி. இது யாருக்கும் வராது. இது வருவது என்பது தேடு. நம்ம கிட்ட அன்பு செஞ்சா, நாம அன்பு செஞ்சா அது பேர் என்னது? சிவ சிவ என்ற மந்திரம். நம்மள காரி உமிழ்ந்து நம்ம செய்யறதெல்லாம் தப்பு அப்படின்னு மனசை புண்படுத்தி உடைச்சாலும்
அந்த தொண்டை விடாம செய்யற அவங்களையும் அதையும் தாண்டி அந்த தொண்டை நம்ம தொடர்றோம் அப்படின்னா அந்த வார்த்தைகளை கடக்கிறதுக்கு பேருதான் புகழுக்கு இந்த ஆன்மா மயங்கும். சப்போஸ் யாராவது இகழ்ந்தார்கள்னா அவர்கள் மேல தன்னறியாம என்ன பண்ணும்? வெறுப்பை உமிழும். அப்போ தன்னை இகழ்ந்தாரை பொறுத்தல் தலை, தன்னை இகழ்ந்தாரை பொறுத்தல் தலை. அப்போ தன்னை இகழ்பவர்களுக்கும் அன்பு செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு கீற்று வந்தாலும் அவர்தாம் நாம் வணங்கும் தெய்வம் கண்டீர். அவர்தாம் நாம் வணங்கும் தெய்வம். நம்ம எல்லாரும் அன்பு செய்வோம். என்கிட்ட அன்பா பேசினா அன்பா இருக்கும். என்கிட்ட அவன் அவன் வேலையை காமிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் சீப்பா இறங்கினா அதை விட கீழே ஒரு 4 மடங்கு சீப்பா இறங்கி அவனை வச்சு செஞ்சு அப்படி வந்தாதான் மனசு ஆறும் இல்ல? ஆமாவா இல்லையா? அந்த நிலையில இன்னும் அடியனுக்கு அந்த நிலையெல்லாம் இல்ல. அடியெல்லாம் அந்த நிலையெல்லாம் இல்ல. அன்பு செய்ய இப்ப இந்த சிவசிவன்ற நிலைக்கு பெருமான் கொடுத்ததே பெரிய விஷயம். ஆனா அந்த நிலைக்கு வரணும்னு சொல்றது. அப்போ நம்ம தொண்டு அன்பு செய்பவர்கள் மட்டுமல்ல. நான் என்ன சொல்றேன், எங்க அவனே கத்தி எடுத்து வெட்ட வர்றான், அவனை போய் கைய பிடிச்சு நான் அன்பு செய்யணுமா? அப்படி சொல்லல. நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? நம்ம கிட்ட வெறுப்பு உமிழ்றாங்கல்ல, அவங்க கிட்ட போய் நீங்க அன்பு செய்யுங்கன்னு சொல்லல. அப்படி வெறுப்பு உமிழ்ந்ததுக்கு அப்புறமும் உங்களுடைய தொண்டு பாதிக்காம நீங்க அடுத்தடுத்துக்கு போயிட்டே இருக்கணும். நான் சிவபூசையில உட்கார்ந்தவொடனே எனக்கு என்னதான் ஞாபகம் வரும்? இன்னைக்கு காலையில அவன் திட்டினதான் ஞாபகம் வரும். பாத்தீங்களா? சிவபூசையில போய் உட்கார்ந்த உடனே யாரு செஞ்ச நல்லது எனக்கு ஞாபகம் வராது. யாரெல்லாம் கெட்டது செஞ்சாங்களோ அவன் திட்டினானோ அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம். அந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் சிவபூசையை விட்டுட்டு நான் உட்காராம நான் அதையும் கடந்து நான் சிவபூசைக்கு போறதுதான் சி என்ற மந்திரத்தினுடைய உட்பொருள். அந்த மந்திரத்துல உட்பொருள் நிக்கிறது என்பது அன்பினுடைய வடிவமாகவே நிற்கும். யாரு என்ன பண்ணாலும் அவங்க தெரிஞ்சது அவ்வளவுதான்னு சொல்லி கடந்து போகிறது தான். நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு சண்டை போட்டவங்க திரும்ப வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து நீங்க ராசி ஆகணும்னு சொல்ல வரல. அப்படியா? அவங்க தெரிஞ்சது அவ்வளவுதான். இனிமே அவங்க நல்லா அவங்க என்னமோ போட்டு அவங்க நல்லா இருங்கன்னு சொல்ல வேணாம், நல்லா இருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அது அப்படியே கடந்து அது ஒரு சாப்டர் நடக்காத மாதிரியே கடந்து நம்ம போறது இல்லை. அந்த நிலை தான் நான் சொல்ல வேண்டேன். எல்லாரும் ஐயா நீங்க சாட்டுக்கு சண்டை போட்டவங்களோட பேசுங்க, சண்டை போட்டவங்களோட பேசுங்கன்றீங்க, கடைசியில பார்த்தா இப்படி பண்றீங்கன்னா அடியனே சண்டை போடுவேன். புரியுதுங்களா? அடியனே சண்டை போடுவேன். ஆனா அதுல இருந்து உடனே நீங்கிடும். நான் இப்ப சொல்றேன்றனால அடியன் இது எல்லாத்தையும் கடந்தவன் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா அந்த நிலைக்கு போவதுதான் நம்ம டெஸ்டினேஷன் அப்படிங்கறத சொல்லலாம். புரியுதுங்களா? அப்ப சி என்ற மந்திரம் என்பது நமக்குள்ள இருக்குன்னா நம்மை இகழ்ந்தாரை பொறுத்தல் தலை, அதுதான் சி. எல்லா உயிர்க்கும் அன்பு செய்வது சிவசிவ. இறைவனுடைய திருவடிக்கே ஃபாஸ்டா போறது சிவைய நம்ம சடாமுடி. குருநாதர் வருவது ருத்ராட்சம் சிவைய நம்ம. சிவனடியாராக தன்னை ஏற்றுக்கொள்வது நமச்சிவாய என்ற பெருமன். அப்போ நீங்க திருநீர் பூச வேண்டாம், நீங்க ருத்ராட்சம் போட வேண்டாம், நீங்க தடாமுடி தரிக்க வேண்டாம். ஆனா 2 பொருள். எல்லா வந்தவங்களுக்கும் அன்பு செய்யணும், எல்லாரிடக்கும் அன்பு செய்யணும். குறிப்பா தன்னை இகழ்ந்தாரை கடந்து போங்க. அவங்களுக்கு அன்பு செஞ்சீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு புனித ஆத்மா யாருமே கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் அவங்களுக்கு தீமை செய்யாம அதாவது கடந்து போயிடும். அப்படி கடந்து போனா நீங்க தான் மோஸ்ட் வாண்டட் பர்சன் இன் சைவம். நீங்க தான் சைவம் சிவபெருமான் தேடுகின்ற முக்கிய நபர். நீங்க சிவபெருமானை தேடி போக தேவையில்லை, சிவபெருமான் உங்களை தேடி வருவான்னு சொல்லி அந்த குறியீடுகளை சுமக்க ஆரம்பிங்க. திருநீர் பூசும் போது பொறுமை வரணும், ருத்ராட்சம் போடும் போது எல்லாருடைய வார்த்தைகளுக்கும் அன்பு செய்யணுன்ற எண்ணம் வரணும், சடாமுடி தரிக்க முடியாட்டினா கூட இறைவனை வேகமா சென்று அடையணும்ன்ற எண்ணம் வரணும். சிவசிவ என்ற எண்ணம் நான் எனது என்ற எண்ணம் நீங்கணும். சி என்பது தன்னை 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 அதுதான் தலை. தலைன்னு என்ன அர்த்தம்? அதுதான் இம்பார்ட்டன்ட். ஹெட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அதுதான் இம்பார்ட்டன்ட். எது இம்பார்ட்டன்ட்? இப்ப எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் எது தெரியுமா? திருநீர் பூசுறதோ, ருத்ராட்சம் போடுறதோ, சிவாய சட வைக்கிறதோ இல்ல. நம்மள
யாரெல்லாம் துவேஷிக்கிறாங்களோ அவங்கள எப்படி நாம ஹேண்டில் பண்றோன்றதுதான் சிவபூசையினுடைய மகத்துவமே. நம்மள எப்படி எல்லாரும் நெகட்டிவா பேசுறவங்க கிட்ட நாம எப்படி ஹேண்டில், அவங்க கிட்ட அது உடனே நம்ம பம்ப் ஆகாம நம்ம இது நம்ம சிவம் நம்ம கிட்ட வரணும்னா இவங்க கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது, இவங்க கிட்ட நாம எதிர்ப்பை காட்டக்கூடாது, நம்முடைய உமிழ்வை காட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த நிகழ்வு தான் நமக்கு தருகின்ற பெரும் செய்தி. இதுதான் சிவனடியார்களுக்கும் சைவர்களுக்கும் இருக்கக்கூடிய கோர் பாயிண்ட். இந்த கோர் பாயிண்ட தான் நீங்க திருவாசக சிந்தனை எல்லாத்துலயுமே அடியன் பேசியிருக்கேன். இனிமே வந்தாலும் இதைத்தான் பேச போறேன். அம்மா கேட்டாங்கல்ல, பிரேமம்மா கேட்டாங்க, ஐயா நீங்க என்ன பேச போறீங்கன்னு ஒரு ஹிண்ட் கொடுங்க அப்படின்னா, ஒரே ஹிண்ட் தான். நீங்க எப்ப வந்தாலும் தன்னை இகழ்ந்தாரை பொறுத்தல் தலை, தன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றவங்கள எப்படி கடந்து போகிறோம், எந்த மனநிலையில கடந்து போகிறோம்ன்றதுதான் இந்த சைவம் கொடுக்கிற பெரிய லெசன். நீங்க கோவில் போடுறதோ திருமுறை பாடுறதோ அதெல்லாம் சாமி தெரியாது, அதான் சாமி கேட்க மாட்டேன். நீங்க திருமுறை பாடுனா என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா திருமுறை பாடும்போது என்ன சாமி வரும்? சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவல நிலமும் அண்ணல் அரண் முற நேரும் அகல வலயவ தின்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவர் யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இந்த பாடல் பாடும்போது அவனுக்கு என்ன வேணும்னா, அடுக்க போட்டு கையையும் காலையும் கட்டி போட்டு யானையை இடற விட்டு யானை நெஞ்சில மிதிக்க வர்றப்போ, யாரா வேணா இருக்குங்க, யானை நெஞ்சில காலை தூக்கி நிக்கிறப்போ 5 பேர் பாட முடியுமா? ஐயோ சிவபெருமானே காப்பாத்து அப்படிதான் கத்த முடியும். ஆனா பாடுறாரு, யாரு பாடுறாரு? நாவுக்கரசர் பாடுறாரு. அது என்ன தோணும், என்னன்னா, சாமி எல்லாமே நீதான், தீமை நன்மை முழுதும் நீ அப்படிங்கிறப்போ இந்த யானை என்ன மிதிச்சாலும் அது உன்னுடைய கருணை தான், மிதிக்காம போனாலும் உன்னுடைய கருணை தான். எனக்கு பயம்னு கிடையவே கிடையாது, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, இனிமேலும் பயப்படுறதுக்கான எந்த பொருளும் வராது அப்படின்னு சொல்ல அந்த பாடல் பாட பொருள் சொல்ல நமக்கு அந்த மனபாவனை வரும் இல்லையா? அந்த பாவனை தான் எதை கொடுக்க போகுது? நம்மளை யாரெல்லாம் நமக்கு நஞ்சு கலந்து, நான் என்ன கேக்குறேன், நஞ்சு கலந்து சமணர்கள் கொடுக்குறாங்கல்ல, கொடுக்கறப்ப என்ன சொல்லியிருக்கணும் அவரு? உங்க கையெல்லாம் விளங்காமல் போக, உங்க வாயெல்லாம் கோணிக்கிட்டு போ சொல்லிருக்கலாமா? சொல்லக்கூடாது. என்ன கேக்குறேன், சமணர்கள் நீங்க நிக்கிற எல்லாரும் என்ன பண்ணோம்? உங்க கையெல்லாம் எனக்கு கொடுக்க முடியாது இல்ல, இவருக்கு நஞ்சு கொடுத்த நினைச்சீங்கல்ல, அப்போ நீங்க எல்லாம் அப்படி போகணும்னு சொல்லிருக்கணும்ல. என்ன பண்ணாரு? அவங்கிட்ட குற்றம் இருக்கு, நான் செஞ்ச தப்புக்கு தானே எனக்கு என்ன கிடைக்குது? நஞ்சு கிடைக்குது. அவங்க ஒன்னும் தப்பு பண்ணல, நான் செஞ்ச வினைதான் போன பிறகுல ஏதோ வினை செஞ்சிருக்கேன், அதுதான் இவங்க மூலமா வருது. இவங்களை நான் குற்றம் சொல்லி ஒண்ணும் இல்ல, என்னுடைய வினைய பெருமான் திருவடிக்கு சமர்ப்பிச்சுட்டு நான் தேவேன்னு உட்காரதான் என்ன வேலைன்னு சொல்லி நீச்சரில போடுறாங்கல்ல, நீச்சரில போட்டு அவரை போட்டு மூடி, அவரை சுண்ணாம்பு கலவாசரம் போட்டு மூடுறாங்கல்ல. இவர் என்ன பண்ணும்? எல்லாரும் எரிஞ்சு போக, சமணர்கள் எல்லாம் எரிஞ்சு போக, நீங்க எல்லாம் பஸ்பமா போக அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? நாவுக்கரசர் சொல்லிட்டா என்ன நடந்திருக்கும்? அவங்க எரிஞ்சு போயிருப்பாங்க. அவர் என்ன செஞ்சாரு? இவங்களா செய்யறாங்க, இகழ்ந்தாரை பொறுத்தல் தலை பண்ணாருங்க. ஆமா. அப்போ என்ன மந்திரத்துல நின்று இருக்காரு சுவாமி? என்ன மந்திரத்துல நின்று? அந்த அப்பர் தேவாரமும் அப்பர் தேவாரம் அதானே காட்டுது, சீமந்தத்துல அதானே காட்டுது நம்மளுக்கு அப்பர் தேவாரம். அதை விட கொடுமை செஞ்சிட முடியுமா உங்களுக்கு? அதை விட கொடுமை செஞ்சிட முடியுமா? உங்களுக்கு சோத்துல விஷத்தை வைக்கிறது,
உங்களை போய் உள்ளுக்குள்ள தள்ளி விடுறது, யானையை வச்சு மிதிக்க விடுறது, இது எல்லாத்தோட கல்லை கட்டி கடல்ல போட்டுறது, இதெல்லாம் பண்ணு. கடல்ல கட்ட போய் அவளை தள்ளி விடுறாங்கல்ல. நற்றுணையாவது நமச்சிவாய் சொற்றுணை வேதி என் பாடுறாருல. நற்றுணையாவது நமச்சிவாய் விழுகிறப்போ நான் விழுந்த மாதிரி இவங்களும் விழுக கடவை அப்படின்னு சொன்னானா, என்னைய தள்ளி விட்டவங்க எல்லாரும் கீழே விழுந்து சாக அப்படின்னு ஒரு சாபம் போடுறாருன்னு என்ன நடந்திருக்குங்கய்யா. நடந்திருக்கும்ல. அது செஞ்சாரா? அது மாதிரி இகழ்ந்தாரை மந்திரத்துல இருந்தாரு பொருட்கள் தலை. இதுதான் இனிமே நம்ம வீட்டுல என்ன பண்ணோம், சாயா என்று நாள் தலைப்பு எழுதிட்டோம்ல, இதையும் எழுதி வச்சுக்கிறாங்க. சி மந்திரம் ரொம்ப பெருசு இல்லையா, இதையும் நம்ம பேஸ் பண்ண போறோம். இகழ்ந்தாரை பொருட்கள் நம்ம அன்பு செய்யறவங்கிட்ட அன்பு செஞ்சிடும். அது ஒண்ணும் பெரிய ஆளுங்க கிடையாது. நம்ம ஒன்றும் அது வந்து பெரிய நம்ம ஒன்றும் அது அந்த அளவுக்கு நம்ம மோசம் கிடையாது. யாராவது அன்பு செஞ்சாங்கன்னா அவங்க திரும்ப அவங்களுக்கு டார்ச்சர் பண்ற அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு வந்துட்டோம். சிவசிவ மந்திரம் வந்துட்டோம். சி மந்திரம் எனக்கு பண்ணிட்டே இல்ல, எனக்கு பண்ணிட்டு நீ எப்படி நல்லா வாழ்ந்துறன்னு பாத்துறேன்னு சிவபெருமான்ட்டே போய் விண்ணப்ப வைக்கிறது. சிவபெருமானே அவன் என்ன ஆகணும், அவன் குடும்பம் நாளைக்கு நான் எப்படி விழுந்தேன்னு அந்த மாதிரி விழணும்னு நினைச்சு சாமி கிட்ட விண்ணப்ப வைக்கிறது. சாமி சிரிச்சுக்குவார். டேய் நீ கீழே விழுந்தது அவனால இல்லடா, உன்னாலதான் தான் விழுந்தேன். போன பிறவியில நீ செஞ்ச பிறவி பலன் தான் அவனை விழ வச்சிருக்கே தவிர அவன் வந்து உன்னை விழுத்தாட்டல. நாய் கூட கல்லை விட்டு எரிஞ்சவனுக்கு தான் குலைக்குமே தவிர கல்லை பார்த்து குலைக்காது நாய் கூட. ஆனா நாம் என்ன பண்றோம், வந்து எரிஞ்சிருக்கக்கூடிய கல்லை பார்த்தே குலைச்சிட்டு நிக்கிறோம், எரிகின்ற அந்த பொருளை பார்த்து குலைக்காம இருக்கும். அது மாதிரி நாய்க்கு தெரிஞ்ச அறிவு கூட நமக்கு தெரியலன்றனாலதான் சாமி என்ன சொல்றாரு, நாயேன் கடை நாயேன்றார். மணிவாசகர் சொல்றாரு கடை நாயேன்றார். நாய்க்கு கூட கல்லு எது கல் எரிஞ்சவன் யாருன்னு தெரியுது. ஆனா இந்த நாய்க்கு எதுவும் தெரியாதனால தானே இந்த உலகத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கேன், கடை நாயேன் அப்படின்னு பல இடங்கள்ல தன்னை நாய்க்கும் கீழாக நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்றார். அப்படின்றப்போ இந்த 66 அடியார்களை பார்க்கும்போது எனக்கு மன மகிழ்ச்சி. உங்ககிட்ட இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமே நீங்க திருவாசக சிந்தனையே வர தேவையில்லை. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் அதுக்காக என்ன சொல்ல வரணும், அதுக்காக வராம விட்டுறாதீங்க. அடியனுக்காக நீங்க வர தேவையில்லைன்னா இந்த ஒரு பாண்டு போதும், இந்த ஒரு இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையினுடைய விதை போதும். இதுக்கு தினமும் தண்ணி ஊத்தி நீங்க என்ன பண்ணலாம், அதை பெருசா விருட்சமா வளர்த்தீங்கனாலே சிவபெருமான் தேடுகின்ற மிகச்சிறந்த அடியார் நீங்க தான். அதனால நம்மளுடைய நாயன்மார்களுடைய அந்த விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்ட விஷயம் எல்லாமே நம்மளை வந்து நமக்கு வருகின்ற தீமை நன்மை முழுதும் நாம் செய்வது தீதும் நன்றும் பிறர் தர வாரா, பிறர் தர வாரா. நான் தான் எனக்கு நான் அமேசான்ல ஆர்டர் போட்டிருக்கேன் என்ன அர்த்தம், அமேசான் டெலிவரி எனக்கு வருது. நான் ஆர்டர் போடாம எனக்கு எப்படி வரும், வேற ஆர்டர் போட்டாலும் வரும். நீங்க அப்படி வேணா சொல்லலாம். இப்ப என்னுடைய கார்டுல இருந்து ஆர்டர் போட்டுக்கன்னா என்னுடைய கார்டுல நான் தான் ஆர்டர் பண்ணணும். அது மாதிரி எனக்கு வருகின்ற எல்லா வினைக்கும் நான் தான் பொறுப்புன்ற எண்ணம் வந்துட்டாலே யாரு மேலே என்ன வராது. அவன் என் குடியை கெடுத்துட்டான், இவன் வந்து சரியா பார்க்கல, இவன் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான், இவன் வேலையை இதாக்கிட்டான், இவன் வந்து டோட்டலா இது அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரவும் கூடாது. அப்போ நாவுக்கரசரை பாக்குறப்பெல்லாம் என்ன மந்திரம், ஆனா சுந்தரர் கூட கோவப்படுறாரு. சுந்தரர் கூட கோவப்படுறாரு. ஏன்டா எனக்கு ஒரு கண்ணு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவேன் கேட்கிறாரு. சுந்தரர் என்ன சொல்றாரு, எனக்கு கண்ணு கொடுத்தா எனக்கு குறைஞ்ச வாழ்ந்து போதீரே, நல்லா நல்லா இருந்து போட சாமி, எனக்கு கண்ணு கொடுக்காம நீ நல்லா இருந்து நல்லா போட சாமி அப்படின்னு சுந்தரர் கூட கோபம். ஆனா அவருக்கு பெருமாள்கிட்ட உரிமை இருக்குதுன்னா உரிமையா கேக்குறாருங்க அவருக்கு மட்டும் உரிமை இருக்கு, சுந்தரருக்கு மட்டும் உரிமை இருக்கா? சுந்தரருக்கு என்ன உரிமையோ, மணிவாசகருக்கு என்ன உரிமையோ, ஞான சம்பந்தருக்கு என்ன உரிமையோ, 27 ஆசிரியர்களுக்கு என்ன உரிமையோ, அதுல ஒரு கடுகளவும் குறையல. நம்மளுக்கு ஒரு கடுகளவும் குறையல. ஆனா சுந்தரருக்கு இருக்கிற அன்பு நம்ம கிட்ட இருக்கா? உரிமை இருக்கு. அன்பு இருக்கான்னு கேட்டா எல்லாமே சாமி கிட்ட தான் போய் கேட்பாரு. நாவுக்கரசர்கிட்ட சாமிக்கு விட்ட இந்த அன்பு இருக்கா அப்படின்னா அந்த அன்பை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா உரிமையை கேட்கறதுக்கான கிளைம் நம்ம கிட்ட இருக்கு. அதனால உரிமை இல்லைன்னு நம்ம சொல்றோம். பெருமானுக்கு எல்லா புழுவுக்கும் அந்த உரிமை உண்டு, புல்லுக்கும் அந்த உரிமை உண்டு. நமக்கு மட்டும் இல்ல, புழுவும் சாமி கிட்ட போறதுக்கு உரிமை உண்டு. அதனால அடியார்கள் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு செய்தி என்னன்னா, இகழ்வாரை பொறுத்தல் தலை. அலைச்சல் அம்மா மட்டும் சொல்றாங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, இகழ்வாரை தாங்கும் தலை, தலை. இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படிங்கிற அந்த வார்த்தைய எழுதி வச்சுக்கோங்க. எங்கேயாவது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. தீதும்
நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற வார்த்தையும் பக்கத்திலேயே கூட எழுதி வச்சு. இந்த 2 வார்த்தையை பார்க்கும்போது எப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் அந்த வார்த்தையை பாருங்க. எப்பெல்லாம் யாராவது ஒரு மனத்தை வந்து புண்படுத்துறாங்க, மனசை வந்து நமக்கு உதவா போடணும்னா அப்ப பாக்குறப்போ இது எனக்கு நானே போட்ட லெட்ரு, அது இப்ப டிஸ்பேட்ச் ஆயிருக்கு. அந்த லெட்டர் டிஸ்பேட்ச் ஆனது என்னுடைய மருமகள் எனக்கு கெட்டது செய்யல, டிஸ்பேட்ச் ஆனது மருமக மூலமா. புரியுதுங்களா? அப்படி எனக்கு இந்த எண்ணம். அதே மாதிரி மாமியார்ட்ட இருந்து ஏதாவது டிஸ்பேட்ச் ஆச்சுன்னா எங்க மாமியார் வந்து அதை கொரியர் பண்ணிருக்காங்களே தவிர வந்து எனக்கு டெலிவரி பண்றாங்க தவிர இதுக்கான லெட்டர் நான் தான் போட்டிருக்கேன்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். அப்படிங்கிற செய்தி தான் நம்மள உண்மை சிவத்துக்கு கொண்டு போகும். சும்மா தண்ணீர் போட்டு நீங்க பாத்தீங்கன்னா திருவாசகம் முற்றாவது பண்ணுங்க, அங்க போய் பரிகாரம் பண்ணுங்க, அது எந்த வார்த்தையும் அடியன் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்க மனத்தை மாற்றுவதற்கு அடியன் ஒரு சிறு கருவியா இருக்கு. இது இன்க்ளூடிங் நானும் தான். உங்ககிட்ட சொல்லும் போது அது அடியனுக்கும் தான் பொருந்தும். அதனால அடியனும் அதுதான் எழுதிதான் வைக்கப்படும். அதனால இன்னைக்கு குறியே போற்றி அப்படிங்கிற வார்த்தை நிறைவுறுகின்றது. எதுல நிறைவுறுகின்றது? எதுல நிறைவுறுகின்றது? இகழ்வாரை பொறுத்தல் தலை என்ற ஒரு உட்பொருள்ல அது நிறைவடைகின்றது. அதுதான் உண்மை சிவபூசை. நீங்க சிவபூசை பண்றதுல வந்து ஒரு சிவபெருமானுக்கு அது வேடத்துல செய்யற சிவபூசை தான். உண்மை சிவபூசை என்பது நாம இதை கடந்து போவதுதான் அப்படிங்கிற செய்தியை நான் உங்க எல்லாருக்கும் சொல்லி, அதுக்காக திருநீர் பூசா விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, இதுலயும் இருங்க. திருநீர் பூசை இன்னும் உங்களுக்குள்ள பக்குவம் என்ன பண்ணும்? பக்குவம் வரத்தான் செய்யும். அதனால திருநீர் பூசுவதாலும் ருத்ராட்சம் அணிவதாலும் சடாமுடி தரிப்பதாலும் நமக்குள்ள பக்குவம் நிறைய வரும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா திருநீரும் சடாமுடியும் ருத்ராட்சம் படிச்ச துர்வாச முனிவர் என்ன பண்ணுவார்? யாரை பார்த்தாலும் சாபம் போடுவார். சாபம் போடுவார். ஏன்? ராமன் சபிச்சிருக்கான், கண்ணன் சபிச்சிருக்கான், எத்தனையோ பேர் சபிச்சிருக்காங்க. அப்போ திருநீர் பூசுவதாலையும் ருத்ராட்சம் அணிவதாலையும் சடாமுடி தரிப்பதனாலையும் என்ன பலன்? அங்க பலன் இல்லாம போயிடுது. நாம சொல்லுகின்ற வார்த்தை அடுத்தவங்களை சபிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? வினையை புரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம். வினையை புரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம். ஏன்னா என்னுடைய வினை மட்டும்தான் எனக்கு வரும், வேற யாரும் எந்த வினையும் யார் வினையும் ஊட்ட முடியாது அப்படிங்கிற செய்தியை புரிஞ்சுக்கிட்டா இந்த விஷயத்தை நீங்க முடியும். இதுதான் சிவபூசை. யாரையும் தீண்டாத நாகம் இருக்கு இல்லையா? இது ஒரு மித்து தான். ஆனா நம்மளுடைய பிலீஃப் என்னன்னா, நாகம் நஞ்ச கக்கலன்னு வச்சோங்க, அந்த நஞ்சு போய் என்னவா மாறிடுமா? இந்த மாணிக்கம் என்பது நஞ்சுதான் மாணிக்கம் ஆகுது. அது போல யாரையும் தீண்டாத நாகத்தினுடைய நஞ்சு மாணிக்கம் ஆவது போல யாருக்கும் கெடுதல் செய்யாத தீவினை கூட நல்வினையாடும். நீங்க உங்ககிட்ட தீவினையே இருக்கட்டும், நீங்க நிறைய தீவினை பல பிறவிகளை செஞ்சு வச்சிருந்தாலும் கூட நீங்க வேற யாருக்கும் தீமை செய்யாம நீங்க இருந்தீங்கன்னா அந்த தீவினை எவ்வளவு தீவினை இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டா சாமி நல்ல வினை மாத்திருவாரு அப்படிங்கிற செய்தி. நமக்கு தீவினை இருந்தாலே நல்வினையா மாறும். எப்போ? யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் இருக்கணும். நான் செய்ய மாட்டேன், ஆனா மனசுக்குள்ளே பொறுமையிட்டே இருக்கிறது. எப்படா வருவான், என்னடா பண்ணுவான், வலிக்கு விடுவானா மாட்டானா, புது கார் வாங்கியிருக்கேன், ஒரு கீரைலாவது விழுகுதா இல்லையான்னு எட்டி பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு நடக்குது. அந்த நினைப்பு கூட வரக்கூடாது. நினைப்பு தான் இங்க முக்கியம். நீங்க செய்யறீங்களோ செய்யலையோ நினைப்பு தான் சைவத்துல முக்கியம். அப்படிங்கிற நினைப்பை நீங்க செம்மையாக்குதான் சிவபூசை. இந்த ஒரு செய்தியை சொல்லி அடைய நிறைவு செய்யற. கரெக்டா 60 வினாடிகள் எல்லாரும் ஆன் பண்ணுங்க. 60 வினாடி துளிகள் தான். இந்த ஒரு நிமிஷத்தோட நான் நினைச்சிருவேன். எல்லாரும் ஆன் பண்ணியே ஆகணும். 65 பேர் ஆன் பண்ணியே ஆகணும். விழா கமிட்டியாளர்கள் அழைக்கின்றவர்கள் எங்கிருந்தாலும் வருக. நீங்க வர வரைக்கும் நாங்க இங்கேயே உட்காந்துருக்கோம். இங்கதான் உட்காந்துருக்கோம். எனக்கு ரொம்ப நாள் ஒரு மனசுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கூகுள்ல வந்து இந்த டிராக் பண்ணோம்னா 50 பேர் டைல்ஸ் பண்ண முடியும், 50 பேர் டைல்ஸ் ஆக்க முடியும். நான் நினைப்பேன் 50 பேர்லாம் டைல்ஸ் ஆக்க முடியும், அதுக்கு மேல எல்லாம் வந்தாங்க என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறப்பதான் தெரிஞ்சுது. இன்னைக்குதான் பார்த்தா 64 பேர் இருக்காங்க. 50 பேர் டைல் வந்தாலும் அடுத்த டைல் கூட அவங்க இருப்பாங்க. அதனால நீங்க எல்லாரும் ஆன் பண்ணி உட்காருங்கன்னா அலர்ட்டுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ஆன் பண்ணாம கூட உட்காரலாம், அலர்ட்டுக்காக. நல்லா கவனிங்க. நீங்க நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? கல்ல பூஜை பண்றோம். கல்லதானே பூஜை பண்றோம். ஏண்டா அடிச்சல்ல இது தட்டிக்கலாம். முத்துலட்சுமி அடிக்காத கை முத்துலட்சுமி அன்மியூட் பண்ணிட்டு பேசுறாங்கன்னு தெரியல. சரி, முத்துலட்சுமி அம்மா கேளுங்க. இப்ப என்னன்னா, நாம எல்லாரும்
கல்லத்தான் என்ன பண்றோம்? பூஜை. என்னடா அது கல்லுன்ற? படுப்பாவி, நீ எல்லாம் சைவனா? நீ எல்லாம் ஒரு பக்தனா? அது சிவம்டா, சிவம். சிவத்தை போய் கல்லுன்றே அப்படின்னா என்ன பண்ணோம்? அந்த கல்ல சிவமா பாவிச்சு கல்லு வேற இல்ல சிவம் வேற இல்லைன்னு நமக்கு இப்ப சொல்ல முடியுதா? கல்ல சிவம் வேற. நம்ம லிங்க திருமேனியும் நடராஜனையும் பார்த்தா வேற, அது வெங்கலமா தெரியுதா, பித்தளையா தெரியுதா? உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டேன். தெரியல. என்ன காரணம்? அதை பாவிச்சோம். அந்த சிவம் இருக்குன்னு தினம் என்ன பண்ணோம்? நாம எல்லாரும் கவனிங்க, முக்கியமான செய்தி. அதான் அப்ப பாவிச்சோம். அதுல சிவம் இருக்குன்னு பாவிக்க இப்போ கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி விழுகாதுன்ற மாதிரி நமக்கு இப்ப கல்லா தெரியல, சிவமாவே தெரியுது. டன்னா ரைட். இப்போ சாமி என்ன சொல்றாருன்னா, இந்த மனசு இருக்குல்ல, இந்த மனச சிவமாவே பாவிக்க சொல்றோம். எப்படி கல்ல பூஜனை செய்து அதை சிவமாவே மாத்திட்டோமோ அது போல இந்த மனச தினமும் மனசுக்கு அதுதான் அகப்பூசைன்னு சொல்றது. இந்த அகப்பூசை செய்யும் போது என் நெஞ்சத்துல சிவபெருமான் தான் இருக்கான்னு நெஞ்சத்துல சிவபெருமானாவே பாவித்து தினமும் பூஜை செய்ய நெஞ்சம் என்னவாயிடும்? மாறிடும். நெஞ்சம் சிவமாயிடுச்சுன்னா அதுல நஞ்சு இருக்குமா? அதுல நஞ்சு தீமை இருக்குமா? அதுல மற்ற 6 குணங்கள் இருக்குமா? எதுவுமே இருக்காது. நீங்க கண்ணை சிவமாக்குறீங்கன்னா கண்ணுதான் தினமும் அந்த பஞ்ச புலன்களையும் சிவமா பாவிக்கிறது, அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய மனதை சிவமா பாவிக்க இது அகப்பூசை, இது அகக்கோயில். அந்த அகக்கோயில்ல நீங்க தினமும் சிவபெருமான பூஜை செய்ய உங்க அகத்துல ஒரு சின்ன தீமை அழுக்கும் இல்லாம ஆயிடும். அதனால சிவபூசை செஞ்சு முடிச்சுட்டு கண்டிப்பா என்ன பண்ணணும்? அகப்பூசையும் செய்யணும். அகத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்க பார்த்து அங்க சிவம் இருக்கு, உங்க மனசுல சிவம் இருக்காரு, உங்க உடல் கோயில்ல சிவம் இருக்காருன்னு நீங்க தினமும் பாவனை செய்ய சீமந்திரம் தன்னால வந்துடும். சீமந்திரம் எளிமையா வந்துரும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நல்லா பாதிக்கக்கூடிய. அதனால பூசனை முடிச்சுட்டு எனக்குள்ள எங்க பெருமான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல நம்ம இதய தாமரையில நீங்க என்ன வடிவமோ, சிவபெருமானுடைய என்ன பிடித்த வடிவமோ ஒரு 5 நிமிடம் தியானம் செய்து பல பூசணைகள் செய்து பெருமானை வழிபாடு செய்ய பழகுங்க. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆடிட் டாஸ்க். அதை செய்ய எப்படி நம்ம லிங்க திரும்பியில இப்பெல்லாம் கல்லா பார்க்க முடியவே முடியாது. கல்லுவே அதுக்கு அப்பந்தான் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அது மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு மேல நமக்குள்ள சிவம் இருக்காருன்னா நம்ம யாரையும் கடிஞ்சொல் பேச மாட்டோம், யாருக்கும் தீமை செய்ய மாட்டோம். எங்க அப்பா எனக்குள்ள இருக்கா அப்படின்னால பயம் இருக்காது. எனக்கு எல்லாமே அப்ப உள்ள இருக்கான், அப்ப எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பயம் இருக்காது. நமக்கு பெருமான் உத்வேகம் கொடுப்பான், ஞானம் கொடுப்பான், எல்லாம் தருவான்றனால அந்த பாவனை செய்யுங்க. சிகார மந்திரம் உங்களை வந்து சேரும். புரியுதுங்களா? இந்த அளவுல அடிய நிறைவு செய்யும் முகமாக அம்மா பிரேமாமா அவர்கள் வாழ்த்து பாடு. நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வளாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருடி தாமலை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் யாரும் போயிட வேணாம், 2 நிமிடம் பேசிட்டு போயிடலாம். புதிய அடியார்கள் எவரையும் அம்மா அவரே ஒரு சின்ன கருத்து சொல்லட்டுங்க. நீங்க சொன்னது இந்த தன்முனைப்பு போகணும்னு சொன்னீங்க இல்லையா, சிவசிவ மந்திரன்றதுக்கு. அப்ப ஒரு பாட்டு இல்ல அது பேர் என்ன, நான் எனது என்ற பற்று அப்படின்னு. அப்ப திருமணத்துல ஒரு பாட்டு ஞாபகம் வந்ததுங்க. நாட்டம் 2 நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தான் இல்லை
தேட்டமும் இல்லை சிவன் அவன் ஆமே அப்படின்னா அந்த தியானம் செய்யும் பொழுது நாட்டம் அந்த கண்கள் இரண்டையும் மூக்கி நுனி பகுதியில கவனம் வைத்து அரை பார்வையில அந்த ஆஞ்சை தியானம் செய்தா அப்படி செய்வதால் உடலுக்கு சோர்வு கிடையாது, அழிவு கிடையாது. அப்பொழுது அந்த மனத்துல நம்ம மனசுல ஓட்டமாகிய அந்த துன்பம், இறப்பு, கவலை, இந்த தன்முனைப்பு எல்லாமே நம்மளை விட்டு போயிடுங்கய்யா. அப்ப விட்டு நம்ம சில விட தேட நம்ம என்னென்ன செய்யறோம், என்ன அந்த தேட முயற்சி நமக்கு இல்லாத போயிடும், எல்லாமே அழிந்து போயிடும். அந்த ஆன்மாவே சிவனா ஆயிடும் அப்படின்னு அந்த பாட்டை கொஞ்சம் படிச்சுங்க, அது எழுதி வச்சேன். இன்னைக்கு என்ன சொல்லணும் போல தோணுச்சு, அதை அப்படியே சொன்னங்கய்யா நானு. நீங்க அந்த சிவசிவ இந்த வார்த்தைக்கு அழகா அர்த்தம் கொடுத்தீங்க. அந்த பாட்டுக்கு அந்த சிவசிவ வார்த்தை வந்து எனக்கு இந்த பாடம் ஒரு ஒப்பிட்டு சொல்லணும்னு தோணுச்சு. தவறா இல்லையா? இல்ல 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 தவறு இல்ல சாமி. ஆனா இந்த பாடம் வலியுறுத்துறது ஒரு பிராக்டிஸ வலியுறுத்துது. மூக்கு முன்னாடி பாருங்க, கண்ணு முன்னாடி, அந்த பார்வை யோகத்தை செய்யணும், காலம் அடக்கணும், மூச்சை மடக்கணும் அப்படிங்கிற அந்த கவுண்ட்டுக்குள்ளேயே நான் அடியார்களை கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன்னா இதுதான் சிவத்தை கொண்டு போற வழி. இல்ல இல்ல இல்ல, நாம உணர்வு நேர்கோட்டுல வராம நீங்க காத்தை இழுத்து குடிச்சாலும், நீங்க கண்ணை வந்து மூக்குல பார்த்தாலும் நெற்றியில பார்த்தாலும் உணர்வு நேர்ல வரல அப்படிங்கிறப்போ அந்த விஷயம் பிராக்டிஸ் பண்றப்ப வரும், திரும்ப உணர்வு நமக்கு உள்ள வெளியே வந்து. அதனால அதுக்கு ரெகுலேட் ஆகிற, அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய உணர்வைத்தான் நம்ம சரி பண்ணணும். அதனாலதான் மூச்சு காத்து குடிக்கிறதோ, நீங்க காத்த குடிக்கணும், காத்த விடணும், அந்த மாதிரி யோகாஸ் மூலமா நீங்க ஒரு ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு என்னைக்கும் அடியனது சொல்லுவது. ஏன்னா அது பிடிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். பிடிக்கிறத நீங்க பிராக்டிஸ விட்டுட்டீங்கன்னா திரும்ப என்ன ஆயிடும், பழைய குருடி கதவை தரடின்ற மாதிரி அது என்ன போயிடும், மனசு வேற இடத்துக்கு போய் அது அலைய ஆரம்பிக்கும். அதனால நான் பிராக்டிஸ சொல்லல, நாம எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் தான் நம்மளை முழுவிதமா கொண்டு வர போகுதே தவிர எந்த யோகா பிராக்டிஸும் நம்மளை வந்து செம்மைப்படுத்துவதில்லை. அப்படி பிராக்டிஸ் சரிப்படுத்துறதா இருந்திருந்தா இத்தனையோ யோகா சென்டர் இருக்கு, யோகா சென்டர்ல இருக்கிற எல்லாரும் நேரம் மகான் ஆயிருந்திருக்கணும். அப்படி யாரும் ஆகல. காரணம் அது எல்லாமே சும்மா கொஞ்ச நேரத்துக்கு பிடிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லைன்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. அதே திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எல்லா யோகங்களையும் விட எந்த ஆன்மாவுக்கும் தீங்கு செய்யாத நினைக்கக்கூடிய யோகம் தான் கடுமையான யோகம் கொடுத்தார். அதுதான் முடிவு. அப்படி சொல்லி சொல்லி ஆரம்பிக்கிற திருமூலர் கடைசி எங்க முடிக்கிறாருன்னா, எல்லா யோகத்துக்கும் சிறந்த யோகம் யாருக்கும் தீங்கு நினைக்காத மனமே. அந்த யோக பயிற்சி தான் உலகத்திலேயே கடுமையான யோகம். சில பேர் வந்து தீபத்தை பாருங்க, காலையில எழுந்திரிச்சு மூச்சு அடக்குங்க, ஒரு நாசி வழியா விடுங்க, ஒரு நாசி வழியா விடாதீங்க, இந்த மாதிரி யோக பயிற்சிகள் எல்லாமே பண்ற வரைக்கும் பலன் கொடுக்கும். பண்ணதை விட்டுட்டோம்னா அது தலை திரும்ப போயிடும். ஆனா யாருக்கும் தீமை நினைக்காத மனத்தை மெயின்டைன் பண்றோம்ல, டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, அதுதான் பெரிய யோகம்னு சொல்றாங்க. மகிழ்ச்சிங்கம்மா. நல்லது நல்லது நல்லதுங்க சுவாமி. ஐயா ஒரு சந்தேகம், அதாவது கடைசியா அந்த தீட்சை இது லிங்கத்துக்கு பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஒடுக்கம்னு ஒரு மந்திரம் சொல்றாங்க, சொல்லிட்டு அந்த சாமிய நம்ம உள்ளத்துல ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறோங்க ஐயா. டெய்லி அது கடைசியா அததான் செய்யறோம். வந்து எடுத்து ஒடுக்கிறது, எங்க உடம்பு உள்ள ஒடுக்கிறதுக்காக ஒரு மந்திரம் சொல்லி அதுக்கு ஒரு பாட்டு சொல்லி செய்யறோம். அதுக்கப்புறம் தான் பேட்டி உள்ள எடுத்து அப்புறம் திருமறைக்காடு அந்த ஒரு பாட்டை சொல்லி அது போட்டியில வைக்கிறாங்க ஐயா. அப்ப டெய்லி இது சொல்லும் போது எங்க உள்ள அது ஒடுங்குது, அந்த சாமி எங்க உள்ள ஒடுங்கறதுக்காக சொல்றோம். சொல்றது அதுவும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஐயா இந்த மாதிரி நான் வந்து படிகத்துல வந்து ருத்ராட்சம் போட்டு செயின் வச்சுட்டு இருக்கேன். நான் வந்து வீட்டுல ஆத்துல வந்து வேல் விக்கிரகம் வச்சு எனக்கு வழிபாடு இருக்கு. நான் வந்து வழிபாடு இருக்குங்கிற பட்சத்துக்கு பகல் நேரத்துல ஃபுல்லா வந்து அந்த ஸ்படிக மாலையை கழுத்துல போட்டுக்கிறேன், அந்த ருத்ராட்சத்தை வச்சு போட்டுக்கிறேன். எனக்கு வந்து பொண்ணு வந்து 12th படிக்கிற பொண்ணு, அவளுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் போட்டுக்கிறேன். அவளுக்கு வந்து மெனோபாஸ்லாம் இருக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. அதனால என்ன செஞ்சிடுறேன், அவள் மெனோபாஸ் இருக்கிற நேரத்துல நான் சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வரும்போது அதை கழட்டி வச்சிடுறேன். அதே மாதிரி ராத்திரி படுக்கும் போதும் அதை கழட்டி வச்சிடுறேன். ஜென்ரலா அந்த கழுத்துல போட்டுக்கிறத கழட்டி வைக்கலாமா? அவ கிட்டக்க படுத்துக்கிறதுக்கும் நான் போட்டுக்கிறதுக்கும் ஒரு விஷயம் ஐஸ்வர்யாமா, நீங்க அப்படியே புரிஞ்சுட்டேன், நீங்க டீட்டெயில் கொடுக்க வேணாம், ஒன்னும் பிரச்சனை. அதாவது பெருமானுக்கு நம்ம நீங்க புதிதா வரீங்கன்னு நினைக்கிறேன். பெருமானுக்கு எந்த காலத்திலையும் எந்த விஷயத்திலையும் தீட்டு என்பதே கிடையாது.
அவன் அன்னை பராசக்திய பாதியா வச்சிருக்கிறவன். அவன் ஒரு பாதியா ஒரு பெண்ணை சூடியே இருக்கான். அவனுக்கு எந்த காலம் எந்த இடமும் இறந்த வீடோ அல்லது பெண்களுடைய மாத விளக்கோ எதுவுமே சிவபெருமானுக்கு தீட்டு என்பதே கிடையாது. அவன் இல்லாத இடமே இல்லை. இதுதான் சைவம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அதனால ருத்ராட்சத்தை போடுறது கலட்டுறது அதெல்லாம் நீங்க பெருமாளை நினைக்கிறீங்களான்னு தான் முக்கியம். அதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். ருத்ராட்சம் போடுறதோ திருநீர் பூசுறதோ இல்ல சிவபெருமானுக்கு திருமுறை தலைகீழ படிக்கிறதோ அதெல்லாம் பெருமான் பார்க்கல. உங்களுடைய மனது தூய்மையா இருக்கா, உங்க மனது நன்மை செய்கின்றதா, அதுதான் அவன் எதிர்பார்க்கிறான். வேற எந்த விஷயமும் எதிர்பார்க்கல. இதெல்லாம் புறக்கிரியைகளை நாம அதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க வேணாம். நீங்க யாருக்கும் தீங்கு செய்யாத நிலைய நீங்களும் உங்க பாப்பா கிட்டையும் நீங்க சொல்லி சொல்லி அந்த எண்ணத்தை நம்ம இம்ப்ரூவைஸ் பண்றதுதான் இங்க பெருமானே தவிர இது சும்மா ஐடி கார்டு தான். ஸ்கூலுக்குள்ள போறதுக்கான ஐடி கார்டு தான். ஸ்கூலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க ஐடி கார்டு போட்டாலும் போடாட்டினாலும் நீங்க யாருதான்? ஸ்டூடெண்ட். அது மாதிரிதான் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சிவபெருமான் அடைவதற்கு இதெல்லாம் ஐடி கார்டு. பட் இந்த ஐடி கார்டை மட்டும் வச்சு நம்ம இது பண்ணிட முடியும். படிச்சு பாஸ் பண்ணுன்ற மாதிரி இங்க படிச்சு பாஸ் பண்றது என்பது சிவபெருமான் தருகின்ற நல்ல எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களை தான் நம்ம இவ்வளவு நேரம் சொன்னோம். அதனால நீங்க மத்த எந்த விஷயத்தையும் எடுத்துக்க வேணாம். இந்த தீட்டு காலத்துல கண்டிப்பா ருத்ராட்சம் போடலாம், நெற்றியில திருநீர் இடலாம், பெருமானுக்கு நீங்க செய்யலாம். அந்த காலத்துல அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால அவங்க செய்ய வேணாம். குழந்தைங்களை அவங்க ரெஸ்ட்ல இருக்கட்டும், அவங்க உடல்நிலை இருக்கட்டும் சொன்னாங்க. சிறைவன வழிபாடு செய்வது படிக மாலையோட சேர்ந்து இருக்கே, அது தப்பு இல்லையா? சரிங்க சுவாமி, அதுக்காடியே நான் உங்களுக்கு தனியா விளக்கம் தர்றேன். படிக மாலை என்பது சைவத்துல கிடையவே கிடையாது. சைவத்துல ருத்ராட்ச மாலை தான், வேற எந்த மாலையும் கிடையாது. கருப்பு மாலை நம்ம கருப்புல போடுறாங்களே, அது என்னது? கருங்காலி மாலை. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கண்ண ருத்ராட்சமும் அதெல்லாம் ஐமுக ருத்ராட்சம் மட்டும்தான் நம்முடைய மாலை. ஸ்படிக மாலை நம்முடைய மாலை கிடையாது. நாம சைவத்துல வரக்கூடிய பிராக்டிஸ் மாலை கிடையாது. அதனால நீங்க புறப்பொருள்களை நீங்க அது பெருசா எடுத்துக்க வேணாம். புறப்பொருள்கள் மனசை சரி பண்றதுல மட்டும் பார்த்துவாங்க. பெருமாளை நினைக்கிறதுல மட்டும் நீங்க கவனம் செலுத்தினா போதும். வேற எந்த விஷயத்திலயும் நீங்க கவனம் செலுத்த தேவையில்லை. பெருமான் உங்களுக்கு அருள் செய்வார். நன்றிங்க சுவாமி. அடியாருக்கு ஒருவருக்கு மட்டும் வாய்ப்பு. அடியாருக்கு ஒரே ஒருவருக்கு வாய்ப்பு. அதோட புதிய அடியார்கள் எவரேனும் பேசலாம். சரி, ஆக நிறைவு செய்யலாம். அடியார்கள் அடியன் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மீண்டும் மீண்டும் அடியன் சொல்றது, இந்த புறக்கருவிகள்ல நீங்க கவனம் செலுத்துறத நீங்க அகக்கருவியில கவனம் செலுத்து. புறக்கருவிகள் புற வேடம் தான். இதெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அதுக்காக நீங்க திருநீர் பூசுறது தவறுன்னு நான் சொல்ல வரல. நான் தண்ணியில குழைச்சு பூசலாமா, நான் கோசான பவுடரை பூசலாமா, இதுல நீங்க கவனம் செலுத்த தேவையில்லை. விட்டமின் சி வேணும் அப்படின்னா நான் எலுமிச்சம்பழம் சாப்பிடலாமா, நான் கொய்யாப்பழம் சாப்பிடலாமா, எது வேணாலும் சாப்பிடலாம். ஆனா அப்சர்வேஷன் உங்க விட்டமின் சிக்கு வரும்ன்ற மாதிரி எந்த மாதிரி செய்யலாம். ஆனா உள் உணர்வாக இருக்கக்கூடிய சிவத்தை நாம் மறவாமல் கற்றுவதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குன்றத உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிறேன். அதனால அடியவர்கள் எல்லாம் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுங்களா? நிறைவு செஞ்சிடலாம் சாமி. அதனால சி என்ற மந்திரத்தை பயன்படுத்துங்க. அகப்பூசை செய்யுங்க. அகப்பூசை செய்து மனத்தை பெருமானாக பாவிங்க. உங்க உள்ளத்துல பெருமான் இருப்பதை உணருங்க. அது சி மந்திரத்தை தனி, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த தவறான சிந்தனைகளை கொடுக்காது. அப்படிங்கிறப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், கள்ள கழிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே, என் உடலிடம் கொண்டாய் ஈசா யானே இதற்கோர் கைமாறே, யானிலன் இதற்கோர் கைமாறே போல் இறைவன் உடலுக்குள்ளதான் இருக்கான். அவனை வெளியில எடுத்து போட்டுட்டா நம்ம ருத்ராட்சம் போட முடியும்? அவன் உள்ளுக்குள்ளதான் இருக்கான். அதனால அது மாதிரி சொல்றவங்க யார்ட்டையும் நீங்க நம்பாதீங்க. நீங்க நல்லபடியா பூசனை செய்யுங்கன்னு சொல்லி அடியை நிறைவு செய்கின்றேன் சுவாமி. நிறைவு செய்யும் முகமாக நிறைவு பாடல் அமைச்சுவார். சிற்றம்பலம். ஆறில் தொடர்ந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனன்று வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாம்
உத்தரவு வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம எல்லாரும் புதன்கிழமை மீண்டும் இந்த அமர்வுல சந்திக்க இருக்கிறோம். எல்லாரும் உத்தரவு வாங்கிக்கலாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க சுவாமி. அமைச்சர்.